கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மகிழ்ச்சி நிறைந்த அருமையான இந்த 2024 வருடத்தின் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாளிலையும் சிறப்பாக நம்முடைய இந்திய தேசம் சுதந்திரத்தை ஆசரித்த அந்த தினத்திலையும் நம்முடைய பிள்ளைகளுடைய சிறப்பான கோடைக்கால தமிழ் வகுப்பினுடைய இறுதி நாள் நிகழ்வை நாம் ஆரம்பிக்கும்படியாக ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். இறை நாமத்தின்படியாக உங்கள் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த சிறப்பு நிகழ்வுக்கு ஆயத்தமாக ஆண்டவர் நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம், ஜெபம் செய்வோம். சிறுவர்களை நிறைவோடு அரவணைத்து ஆஸ்வதிக்கிறதான ஜீவனுள்ள நல்லாண்டவரே, அருமையும் மனமகிழ்ச்சியும் நிறைந்த 2024 வருடத்தின் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாளுக்காக இறை நாமத்துக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தருடைய நாமத்தின்படியாக பகரம் தமிழ் கிறிஸ்துவம் திருச்சபையின் சார்பிலே கோடைக்கால தமிழ் வகுப்பை கடந்த மாதம் 14ஆம் நாள் ஆரம்பிக்கப்பட்டு இதனால் நிறைவு நாள் நிகழ்வாக நாங்கள் ஆசிரிக்க ஆண்டவர் பாராட்டி வருகிற நன்மைகளுக்காக நல்ல இரக்கங்களுக்காக இறை நாமத்தை போற்றுகிறோம். சுவாமி, இறைவிடம் திரு கரங்களே சிறப்பாக இந்த ஒரு மாத காலமாக அன்புக்குரிய பிள்ளைகள் கற்றுக்கொண்ட இறை வார்த்தைகள் தமிழ் மொழி பாடங்களை இறைவனுடைய ஆலயத்திலே ஆண்டவர் பரிசுத்த பீடத்தில் வந்து தங்களுடைய திறமையை ஒப்புக்கும்படியாக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தெய்வீகம் இரக்கத்தோடு அன்புக்குரிய பிள்ளைகளுக்காகவும் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்காகவும் இருக்க காரணக்கூடிய திருச்சபைக்காகவும் திருச்சபையுடைய பொறுப்பாளர்களுக்காகவும் அன்புக்குரிய பெற்றோர்கள் அனைவருக்காகவும் நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் கதை நிறைவாக்கி ஆசீர்வதிப்பீராக. இறை சமூகத்தில் குடிவந்த நாங்கள் இணைந்து எங்களுடைய வாழ்வுக்கு நன்றி சொல்லி கதை கொடுத்த வாழ்வுக்காம் தமிழ் மொழிக்காம் நன்றி சொல்கிற பொழுது இது சிறப்பு நிகழ்வுடைய ஆரம்பம் முதல் முடிவரையிலும் இறைவனுடைய அருள் பிரசனம் நிறைவாக தங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் சொல்கிற வார்த்தைகளுக்காக தமிழ் மொழி சொல்லக்கூடிய இறை வார்த்தைகளுக்காகவோ நாடகம் வழியாகவும் நடனத்தின் வழியாகவும் சொல்கிற இறை வார்த்தைகளுக்காக நன்றி சொல்ல நாங்கள் ஜெபிக்கிறோம். இறைவனுடைய கரங்களே அர்ப்பணம் செய்கிறோம். ஒவ்வொரு வகுப்பையும் கதை நிறைவாக்கியும் ஆசீர்வதிப்பீராக. இன்று வந்திருக்கிற அனைத்து இறை மக்களையும் கத்தருடைய கரங்களை அர்ப்பணம் செய்கிறோம். நிறைவாக்கி கத்த வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்னும் சிறப்பு நிகழ்வை கலந்து கொள்ள வேண்டும் என்று வருகை புரிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இறை மக்களுடைய பயணங்களையும் துரிதமாக்கி இறை ஆலயத்தில் அழைத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். ஆண்டவரை உம்முடைய கரங்களை ஒப்படைக்கிறோம். நிறைவு வரையிலும் எந்த குறைவும் இல்லாமல் நிறைவாக்கியும் கத்தர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். நல்ல பிதாவே, ஆமென். அமருங்கள். தொடர்ந்து திருச்சபையுடைய உபத்தலைவர் திரு மிகாவில் அவர்கள் நம் அனைவரையும் வரவேற்பு நிகழ்த்துவார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த கோடைக்கால தமிழுடைய தலைமை ஆசிரியர் திருமதி ஃபர்னான் அலிசம் அவர்கள் அறிக்கையும் படிப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் கோடைக்கால தமிழ் வகுப்பு இறுதி நாள் நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக கொண்டாடும்படியாக கிருபை தந்த தேவாதி தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இன்றைய நாள் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் போதகர் மற்றும் செயற்குழுவின் சார்பில் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கடந்த 1.5 மாத காலமாக இந்த கோடைக்கால தமிழ் வகுப்பிற்கு ஆலோசனைகள் வழங்கியும் மிக சிறப்பாக செயல்படுத்தியும் இன்று இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி வருகிறதான நமது போதகர் அவர்களை நமது அனைவர் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். நமது சபையின் சார்பாக நடத்தி வரும் கோடைக்கால தமிழ் வகுப்பிற்கு திட்டங்களை வகுத்தும் ஆலோசனைகளை கூறியும் பல நிலைகளில் வந்து உதவிகளையும் செய்த செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். தங்களது விலைமதிப்பற்ற நேரத்தையும் திறமையும் இந்த மழலை செல்வங்களுக்கு நம் தாய்மொழியாம் தமிழை கற்றுக் கொடுத்த ஆசிரிய பெருமக்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த பிள்ளைகளுக்கு தமிழை எழுத்துக்கள் வடிவிலும் பாடலாகவும் கதைகள் மூலமாகவும் நாடகங்கள் வாயிலாகவும் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் உங்கள் அனைவரையும் மனமாற வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வருடம் கோடைகால தமிழ் வகுப்பிற்கு அநேக பிள்ளைகள் மிக உற்சாகத்துடன் கலந்து கொண்டார்கள். பெற்றோர்களாகிய நீங்களும் தங்களது குழந்தைகளை மிக பொறுப்போடும் ஆர்வத்துடனும் அனுப்பி வைத்தீர்கள். உங்கள் அனைவரையும் நிறைவதால் நிகழ்ச்சிக்கு மனமாற வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாள் நிகழ்ச்சிக்கு இசைகளை அமைத்தும் ஒலி ஒளி மற்றும் தொழில்நுட்பங்களை கையாண்டும் சிறப்பித்து வருகிறதான ஒவ்வொருவரையும் மனமாற வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த கோடைக்கால தமிழ் வகுப்பிற்கு ஆலோசனைகள் வழங்கியும் பொருளாலும் பணத்தாலும் ஜெபத்தாலும் ஊக்கப்படுத்திய உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன்.
தாய்மொழியாம் தமிழை கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தோடு பிள்ளைகளாகிய நீங்கள் வருகை தந்தீர்கள். உங்களுக்கு எங்களின் அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் கற்றுக்கொண்ட தமிழை உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்துங்கள். மேலும் தமிழ் மொழி எப்படி தோன்றியது, அதனுடைய தனித்தன்மை எப்படி உள்ளது என்பதை குறித்து பின்வரும் நிகழ்ச்சிகளில் அறிந்து கொள்வீர்கள். ஒரு முறை கூட உங்கள் அனைவரையும் மனமாற வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. கோடைக்கால தமிழ் வகுப்பு அறிக்கை 15/8/2024 வியாழன். பஹ்ரைன் தமிழ் கிறிஸ்தவ திருச்சபையின் 2024 ஆண்டின் கோடைக்கால தமிழ் வகுப்புகள் சார்பில் இங்கு அமர்ந்திருக்கும் சிறியோர் பெரியோர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சங்கீதம் 117 வாசிக்கிற வண்ணமாக, ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலுயா. தாய்மொழி என்பதற்கு பலவிதமான வர இலக்கணங்கள் கூறப்படுகின்றன. ஒரு வர இலக்கணப்படி சிறு வயதில் கற்கப்பட்டு ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்தப்படும் மொழியே தாய்மொழி. வேறு சிலர் சிறு வயதில் முதலாக கற்கும் மொழியே தாய்மொழி என்கின்றனர். மொழி பற்றே நாட்டுப்பற்றுக்கு அடிப்படை. மொழி பற்று இல்லாதவரிடம் நாட்டு பற்று இருக்காது. தாய்மொழியின் மீது பற்று இருத்தல் அவசியம். கலை, வரலாறு, பழக்க வழக்கம், ஒழுக்க நெறிகள் போன்ற பல வாழ்வியல் கூறுகளை அடிப்படையாக கொண்டு விளங்குகிறது நம் தாய்மொழி. மொழியின் ஒலியே முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த ஒலிகளை எழுத்து வடிவில் மாற்றலாம். அவை சொற்கள் எனவும் அவற்றுக்கான விதிகள் இலக்கணங்கள் எனவும் அழைக்கப்படுகின்றது. மணிமேலைகள் கூறுகிறது சாதுவன் வரலாறு பற்றி. கடல் வாணிகம் செய்ய சென்ற சாதுவன் கலம் உடைந்ததால் நாகர் வாழும் கரையில் ஒதுங்குகிறான். கரை ஒதுங்குபவரை கொன்று தின்பவர்கள் அவர்கள். நாகர் மொழி கற்றிருந்ததால் அவர்களின் தாய்மொழியில் பேசி உயிர் பிழைத்ததாக கூறப்படுகிறது. தாய்மொழி பற்றுடன் நாம் இருப்பது நம் கடமையாகும். தாய்மொழியின் பெருமைகளை பாதுகாக்க வேண்டும். தாய்மொழி பற்றோடு பிற மொழிகளை கலப்பின்றி தூய மொழியில் பேசுவோம். தாய்மொழி காப்போம். இத்தனை சிறப்பு வாய்ந்த நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை கற்க பேர் உதவியாக இருந்த நமது சபை போதகர் அருள் திரு KS சுஜில் அவர்களுக்கும், ஊக்கம் தந்த நம் திருச்சபை செயற்குழுவுக்கும், குறிப்பாக பிள்ளைகளை கோடைக்கால தமிழ் வகுப்பிற்கு அனுப்பி தந்த அருமை பெற்றோர் அனைவருக்கும் வாழ்த்துதல் தெரிவிக்கிறோம். இப்படியாக அனைவரையும் வாழ்த்தி இந்த கோடைக்கால இறுதி நாள் நிகழ்வுக்கு வரவேற்கிறோம். அதிசயமானவராக, ஆலோசனை கர்த்தராக, வல்லமையுள்ள தேவனாக, நித்திய பிதாவாக, சமாதான பிரபுவாக இருந்து வருகிற தேவனை வாழ்த்தி பஹ்ரைன் தமிழ் கிறிஸ்தவ திருச்சபையின் 2024 ஆண்டின் கோடைக்கால தமிழ் வகுப்பின் அறிக்கையினை சமர்ப்பிக்கிறேன். கர்த்தரின் மட்டற்ற கிருபையால் இந்த வருட கோடைக்கால வகுப்புகள் ஜூலை மாதம் 14ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வரை சிறப்பாக நடைபெற்றது. சுமார் 70 பிள்ளைகள் இந்த வகுப்புகளில் பயன்பெற்றனர். இவ்வருடம் திருமதி ஆரோக்கிய அருள் செல்வி, திருமதி பெர்லின் ஷைனி, திருமதி பெர்னிக் ஜான் ரத்னராஜ், திருமதி டானி ரோஸ் எரிக்ஸ், திருமதி ஃபரீனா நளினி சாம், திருமதி ஜூலி விஜயராஜ், திருமதி பிரபா ஜஸ்டின் ராஜ், திருமதி ரூபி ஜெயபாக்கியம், திருமதி ஷாலினி சுஜில், திருமதி சாந்தகுமாரி, திருமதி சுனிதா சுனில் ஆகிய அனைவரும் கர்த்தரின் நாம மகிமைப்படும் வகையில் மிகவும் தயவோடும் பொறுமையோடும் ஒற்றுமையோடும் அர்ப்பணத்தோடும் செயல்பட்டனர். தேசத்தை வடிவமைப்பவர், வரலாற்றை உருவாக்குபவர், மனிதனை மனிதனாக்குபவர், தேச எல்லைகளை கடந்து உலக உணர்வை வளர்ப்பவர், நாகரிகத்தை பேணிக்காத்து வரும் தலைமுறைக்கு அளிப்பவர் போன்ற பல்வேறு பணிகளை செய்கிறவர்கள் நம் ஆசிரியர்கள். ஆம், ஆசிரியர் பெருமக்களே, நீங்கள் அமர்ந்திருக்கும் இடத்தில் எழும்பி நிற்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெற்றோர்களே, பிள்ளைகளே, நாம் எல்லாரும் இணைந்து ஆசிரியர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் கை தட்டிட்டீங்க. ஓகே, ஆசிரியர்கள் அமரலாம்.
ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோடு பொது கூடுகை ஆரம்பிக்கப்பட்டு ஆராதனை பாடல் பாடி பிள்ளைகள் கற்றுக்கொண்ட வேத வசனங்கள், தமிழ் சார்ந்த பாடங்கள், தமிழ் வகுப்புகளில் கற்றுக்கொண்ட நல்லொழுக்கங்கள், வாழ்விற்கு தேவையான ஆலோசனைகள், சிந்திக்க வைக்கும் கதைகள், கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான கடமைகள், செய்கை பாடல்கள் என பலவும் கற்பிக்கப்பட்டு அதன் முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டது. அதை தொடர்ந்து பிள்ளைகள் அவரவர் வகுப்புகளுக்கு சென்று தமிழ் மொழியில் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பாடங்களை கற்றனர். பின் சிறு குழுக்களாக பிரிந்து அவரவர் வகுப்புக்கேற்ற விளையாட்டுகள் நடத்தப்பட்டது. 11:50 மணி அளவில் முடிவு நேர பொது கூடுகைக்கு வரிசையாக பிள்ளைகள் அமர்த்தப்பட்டு ஜெப பாடல் பாடி பின் ஜெபித்து இறுதி பாடலுடன் நிறைவடைந்தது. குறிப்பாக இந்த ஆண்டு தேவனுடைய படைப்புகள் யோவான் நற்செய்தியில் கிறிஸ்து இயேசுவின் 7 நான் என்ற அறிக்கைகள், சிறுவர் பாடல்கள், கைவீசமா கைவீசு, அணிலே அணிலே வா வா, மாம்பழமா மாம்பழம் 1 முதல் 10 வரை ஆகிய பாசுரங்கள் கற்பிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, முதல் சங்கீதத்தின் ஆலோசனைகள், சங்கீதத்தின் 23 வாக்கியங்களை வரிசைப்படுத்துக, வேதாகமத்தில் எண் 7, பழையற்பாடு முதல் புதியற்பாடு வரை, இறைவனின் அடியார் இறந்தும் பேசுகிறார் கிளாடிஸ் கிரஹாம் ஸ்டெயின்ஸ், இரத்த சாட்சியாக மரித்த தேவசகாயம் பிள்ளை, ஏமி கார்மைக்கேல் அம்மையார் 83 வருடம் வாழ்ந்தவர், ஒலி வேறுபாடுகள், லா ழா ழா என்ற 3 எழுத்துக்களும் இடையிலான ஒலி வேறுபாடுகள், நா 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 என்ற 3 எழுத்துக்களுக்கும் இடையிலான ஒலி வேறுபாடுகள், ரா ரா என்ற 2 எழுத்துக்களுக்கும் இடையிலான ஒலி வேறுபாடுகள் என சில புதிய பாடங்கள் புத்தகங்களில் ஆயத்தமாக்கப்பட்டு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை பிள்ளைகளுக்கு அன்பின் விருந்து வழங்கப்பட்டது. இன்று ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இறுதி நாள் நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி பல நிலைகளில் கோடைக்கால தமிழ் வகுப்புகள் சீரும் சிறப்புமாக நடைபெற பல விதங்களில் உதவியாயிருந்த அனைவருக்கும், ஆர்வத்தோடு ஒவ்வொரு நாளும் வகுப்புக்கு வந்த என் அருமை பிள்ளைகளுக்கும், பேருதவியாய் இருந்து வருகிற இசை ஒலி ஒளி அமைப்பு செய்து வருகிற நம் அன்பு சகோதரர்களுக்கும் என் வாழ்த்துதலையும் நன்றியினையும் கூறி இவ் ஆண்டின் கோடைக்கால தமிழ் வகுப்பு அறிக்கையினை சமர்ப்பிக்கிறேன். அனைவரும் ஜெபத்துடன் அமர்ந்து இறுதி நாள் நிகழ்ச்சிகளை பார்க்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்குரிய பெற்றோர்கள் மற்றும் இங்கு வந்திருக்கிற அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள் எங்கள் பணிவான வணக்கம். சின்னம் சிறு பூக்களைப் போல மலர்ந்து கொண்டிருக்கும் நம் மழலையர் வகுப்பு சிட்டுக்கள் இன்று தாங்கள் தமிழ் வகுப்பில் கற்றுக்கொண்ட உடல் உறுப்புகள் மற்றும் பழங்களை பற்றி கூற வருகிறார்கள். பார்ப்போமா? மாதுளை, அரத்தி பழம், அன்னாசி, மாம்பழம், தர்பூசணி, கமலாப்பழம், மூக்கு, வாய். கண்,
காது காலு கை ராட்சை ஆவியின் கனியோ 9 நம் தேவன் விரும்புவது கோடி கோடி பணத்தை கொடுத்தாலும் எந்த கடையிலும் கிடைக்காது ஆவியின் கனியோ 9 நம் தேவன் விரும்புவது கோடி கோடி பணத்தை கொடுத்தாலும் எந்த கடையிலும் கிடைக்காது அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இயேசுவில் நிலைத்திடு அவர் விரும்பும் கனிக்கோடு இயேசுவில் நிலைத்திடு அவர் விரும்பும் கனிக்கோடு ஆவியின் கனியோ 9 நம் தேவன் விரும்புவது கோடி கோடி பணத்தை கொடுத்தாலும் எந்த கடையிலும் கிடைக்காது ஆவியின் கனியோ 9 நம் தேவன் விரும்புவது கோடி கோடி பணத்தை கொடுத்தாலும் எந்த கடையிலும் கிடைக்காது அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இயேசுவில் நிலைத்திடு அவர் விரும்பும் கனிக்கோடு இயேசுவில் நிலைத்திடு அவர் விரும்பும் கனிக்கோடு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் பெஹரின் தமிழ் திருச்சபையின் 2024 ஆண்டு கோடை கால தமிழ் வகுப்பு பிள்ளைகளின் சார்பில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நமது இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தினம். சுதந்திர திருநாள். ஆம், சுதந்திரம் என்ன சுக்கா மிளகா சும்மா கிடைப்பதற்கு. இன்று சுக்கும் மிளகும் கூட விலை உயர்ந்த பொருளாகிவிட்டது. அப்படி இருக்கும் போது சுதந்திரம் மட்டும் சும்மா கிடைத்து விடுமா? மெய்யாகவே நமது முன்னோர்கள் அரும் பாடுபட்டு தங்கள் இன்னுயிரை ஈந்து இந்த சுதந்திரத்தை 1947 ஆகஸ்ட் 15 அன்று பெற்று தந்தார்கள். ஆம், அன்றைய சுதந்திரம் என்பது நாமே நமது நாட்டை கட்டமைப்பது. விடுதலை வேண்டும், சுதந்திரம் வேண்டும் என்று முழக்கத்தோடு முழங்கியது நமது முன்னோர்களின் உரத்த குரல். அதன் விளைவாக மண்ணில் இரத்தம் சிந்தியது, உயிர் பிரிந்தது, கிடைத்ததோ சுதந்திரம். அதன் விளைவாக இன்று வரை கல்வி, சுகாதாரம், அறிவியல் என பல முன்னேற்றங்களை நாம் இந்திய தேசம் கண்டுள்ளது. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. ஆம், இந்த சுதந்திரத்திற்கு போராடிய தலைவர்களை நினைவு கூறுவது நம் கடமையாகும். கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற நாமும் இந்த சுதந்திர தினத்தில் இந்தியர்கள் அனைவரும் சமத்துவம், சுதந்திரம் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று ஜெபிப்போம். பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்புவார், துதியுங்கள் என்ற தரிசனம் நிறைவேற வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்பது நமது உரிமை. அதற்காக ஜெபிப்பது நமது கடமை. அல்லேலூயா. வந்தே மாதரம், வந்தே மாதரம். நன்றி.
இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் தமிழ் வகுப்பு இறுதிநாள் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வகுப்பு 5 சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். 1 கொரிந்தியர் 6:12 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியா இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். தொழில்நுட்பங்கள், சமூக ஊடகங்கள், வலைத்தளங்கள் என அனைத்தும் வளர்ந்துவிட்ட நிலையில் உள்ள இந்த காலகட்டத்தில் நாம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கின்றோமா, அல்லது நாம் நன்மைகளை மட்டுமே தேர்ந்தெடுத்து அவற்றை ஆண்டு கொள்ள கொடுக்கப்பட்ட சமூக ஊடகங்களுக்கு முதலிடம் கொடுக்கின்றோமா என ஒரு சிறு குறு நாடகத்தின் மூலம் நடித்து நம்மை சிந்திக்க வைத்து நம்மிடம் மாற்றங்களை எதிர்பார்த்து வருகிறார்கள் வகுப்பு 5 மாணவ செல்வங்கள். அனைவரும் கண்டு நம்மை நாம் சுய பரிசோதனை செய்வோமா? நல்ல கனவு கண்டுட்டு இருந்த இடையில கெடுத்துட்டா. உன்னை அலாரம் அடிக்க சொன்னா ஆடிட்டு இருக்க. முதல்ல உன்னை ஆஃப் பண்றேன்னு இல்லை. டே அலாரமாக இருந்து நான் தான் டெய்லி இருப்பேன். நீ என்ன அடிச்சு பார்த்தா நீ ஒழுங்கா யூஸ் பண்ண. நீ ஏன் இப்படி பண்ண போற? இரு நீ இவ்வளோ பேசுறியா? ஒரு 2 பேட்டரியும் கலத்துனா எப்படி பேசுற நானும் பார்க்குறேன். அக்கா நீங்கள் 2 பேரும் பயன்படுறது தானே அக்கா? ஏன் தும்மிட்டே இருக்கீங்க? ஏன் சோகமாக இருக்கிறீங்க? நீ என்னை நல்லா பார்ப்பா. என் மேலே எவ்வளோ தூசி பறக்குது. என்னை பயன்படுத்தாமல் நான் எவ்வளோ அழுக்காக இருக்கேன். ஆரம்ப காலத்துலலாம் ஸ்வீட் என்னை எப்படி தேடுவா தெரியுமா? ஒவ்வொரு வசனத்தையும் தியானிப்பா. அவ்வளோ நேரம் செலவிடுவாவா. இப்போ நான் தேடுறதே இல்லை. நான் முற்றிலும் மறந்துட்டாப்பா. அவள் இப்போ பாவத்துக்கு அடிமையிட்டா. தன் ஆத்மாவை காத்துக்கொள்ளல. ஆமாப்பா, அவள் ஆசை நான் அதிகாலை இருட்டோட 3 மணிக்கு மதியம் இரவனை எப்படி தேடுவா தெரியுமா? எப்படி மிஷினரிஸ்க்காக, ஆண்டவர் அறியாதவருக்காக, ரட்சிப்புக்காக ஜெபிப்பா தெரியுமா? இப்போ என்னை கொஞ்சம் கூட தேடுறதே இல்லை, முழங்காலம் முடங்குறதும் இல்லை. என்னை முற்றிலும் மறந்துட்டாப்பா. அவா என்னை அடிப்பது நல்லா தெரியுதாக்கா. ஸ்வீட்டி, உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துள்ளது. ஸ்வீட்டி, உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துள்ளது. ஹலோ ஏம்மா மெசேஜ் தானே வந்திருக்க சொன்னேன். அதுக்கு ஏன் ஹலோன்னு சொல்கிறேன்? முதல்ல ஹலோன்னு விட்டுட்டு என்ன மெசேஜ்னு பாரு. ஒவ்வொருத்தராக குரூப்பில் டான்ஸ் மெசேஜ், ஸ்கூல் மெசேஜ், சாங் மெசேஜ் போட்டிருக்காங்க. ஐயோ, இன்னைக்கு நான்சிக்கு பர்த்டே ஆச்சு. முதல் ஆளாக விஷ் பண்ணணும்னு நினச்சேனே, மறந்துட்டேனே. பரவாயில்ல, இப்போ ஒரு மெசேஜ் போடலாம். ஸ்வீட்டி எலும்பிட்டியா? ஆமாம் அப்பா. முதல்ல ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பைபிளில் ஒரு அதிகாரம் வாசிச்சுட்டு ப்ரே பண்ணிவிட்டு சாப்பிடவாம்மா. நானும் அம்மா எங்கே காத்துட்ருக்கோம். இன்றைக்கி சாயங்காலம் சர்ச்சில் தமிழ் கிளாஸ் இறுதி ஆண்டு விழா நடக்குது. அதுக்கு நம்ம போனோம்மா. ஆமாம், இந்த அப்பாவுக்கு வேறு வேலையே இல்லை. சும்மா பைபிள் வாசி ப்ரேயர் பண்ணுன்னு. ஸ்வீட்டி கீழ்ப்படி. ஏசப்பாக்கு நீ முதலிடம் கொடு. ஏசப்பா, என் பிள்ளைய காப்பாற்றுங்க ஏசப்பா. அவங்களுக்கு முதலிடம் தரேன் ஏசப்பா. ஆமே. நம்ம இன்ஸ்டாகிராமாக பார்ப்போம். வாடா என் நண்பனே, இவ்வளோ நேரமாக நீ எங்கே போயிருந்த? உன்னை காண வாடி போயிட்ட தெரியுமா? என்னது, நீ வாடி போயிட்டியா? ஆமாடா, உனக்கு ஒன்று தெரியுமா? உன் ஃப்ரெண்டு நான்சி இருக்காளே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருந்தா. அதுக்குள்ளே 20K லைக்ஸ்க்கு மேலே வந்துட்டு. நீயும் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கே, 20 லைக்ஸ் கூட வரல. என்ன ஸ்வீட்டி நீ பண்ணிகிட்ருக்க? நீ இன்னும் நிறைய மாறிய வேண்டியது இருக்குது. அடுத்த முறை பாரு, எவ்வளோ சூப்பரான ஃபோட்டோ எடுத்து போட்டு டிஃப்ரெண்டான செல்ஃபி எடுத்து போடுறேன் பாரு. பார்க்கலாம். மாலை வணக்கம் ஸ்வீட்டி. மாலை வணக்கம் யூடியூப். என்ன இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாக என்ன தேடி வந்துட்ட? என்ன இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் கூட தானே நிறைய டேஸ்ட் பண்ணியிருப்பேன். என்ன இன்ஸ்டாகிராமில் நிறைய லைக்ஸே வரலையா? ஆமாம் யூடியூப், இன்ஸ்டாகிராமில் லைக்கே வரல. அதான் உன்கிட்டயாவது லைக் வந்திருக்கான்னு பார்க்க வந்தேன். ஓஹோ, உனக்கு யூடியூப்லேயும் எந்த லைக்ஸும் வரல ஸ்வீட்டி. அப்படி வரணும்னா நீ என்கிட்ட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஸ்வீட்டி. ஓ, ஓகே யூடியூப். நம்ம இன்னைக்கு அழகா அம்மா கூட ஆலயத்துக்கு போயிருக்கலாம். பரவாயில்ல, நம்ம டிவியில் பார்க்கலாம். இந்த டிவி ரிமோட்டும் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏன்க்கா என்னை எப்படி தூக்கி போடுற? கொஞ்சம் மெதுவாக தான் என்னை வைக்க வேண்டியதுதானே?
இன்றைய முக்கிய செய்திகள். இன்று பெஹ்ரன் தமிழ் கிறிஸ்தவ திருச்சபையின் தமிழ் வகுப்புகளின் நிறைவு நாள் கொண்டாட்டம் 7 மணி முதல் தொடங்கி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்ம தமிழ் கிளாஸ் பற்றி போட்டிருக்காங்க. நம்ம இனி வேறு சேனல் மாற்றுவோம். இந்த ரிமோட்டும் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏன்க்கா என்ன எப்படி திட்டுற? தூங்க போது சாப்பிட போது ஃபுல் டைம் நீ யூஸ் பண்ணுறான்னா பேட்ரி மட்டும் மாட்டி காட்டுக்கா. முதல்ல போய் பேட்டரியை மாற்றக்கா. இந்த ரிமோட்டுக்கு ரொம்ப பாய் தான். நம்ம டேவிட் அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி மார்க்கு 8:36. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? என்னது? தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்துகிறவனுக்கு லாபம் என்னையா? ஸ்வீட்டி எங்களை உனக்கு தெரியுதா? நான் ஒரு கிறிஸ்டியனாக இருந்துட்டு உங்களை தெரியாமலையா? நீங்கள் பைபிள் தானே, நீங்கள் ப்ரேயர் தானே. இப்போ இவங்களாம் தான் உனக்கு முக்கியமாட்டு போயிட்டாங்க இல்லை ஸ்வீட்டி? ஆமாம், இப்போ வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் எல்லாம் உனக்கு ரொம்ப முக்கியமாக போயிட்டு இல்லை? ஆமாம், எனக்கு இவங்க எல்லாரும் தான் முக்கியம். நான் ஒன்று கேட்கட்டா? நீ பைபிள் வாசிக்காமல் எப்படி பசுமை வாழ முடியும்? உன் ஆத்மாவை எப்படி பசுமை காத்துக்கொள்ள முடியும்? நீ ரொம்ப மாறிட்ட ஸ்வீட்டி. ஆமாம், நீ டெய்லி ப்ரேயர் பண்ணாமல் ஆண்டவர் கூட எப்படி பேச முடியும்? நீ ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் போயிட்ட ஸ்வீட்டி. இல்லை, நான் மாறல. இல்லை ஸ்வீட்டி, நீ மாறிட்ட. இல்லை, நான் மாறல. இல்லை ஸ்வீட்டி, மாறிட்ட. அப்படியே ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. இனிமேல் தினந்தோறும் உங்கள் வேதத்தை வாசித்து உங்களுக்கு முதலிடம் கொடுத்து என் ஆத்மாவை காத்துக்கொள்ளுவேன் ஏசப்பா. உங்களுக்கு தான் ஏசப்பா நான் முதலிடம் கொடுப்பேன். நாம் இக்குறு நாடகத்தில் கண்டது போல் வாட்ஸ்அப், யூடியூப், இன்ஸ்டாகிராம், டிவி அல்லது ஏதாவது மனிதர்களுக்கு அல்லது உங்கள் வேலைக்கு அல்லது வேறு எதற்காவது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த விலையேற பெற்ற முதலிடத்தை கொடுக்கின்றோமா? பெற்றோர்களே, பிள்ளைகளே, ஓசியா 5:6 இப்படியாக கூறுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். ஆகவே நாம் காலை மற்றும் எல்லா நிலைமைகளிலும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த விலையேற பெற்ற முதலிடத்தை அவருக்கு மட்டுமே கொடுத்து அவர் தருகின்ற ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவான்களாகி அவர் ராஜாதி ராஜாவாய் வரும் வேளையில் அவரை சந்திக்க ஆயத்தமாவோமா? இப்போது வீசா ஓ வீசா என்ற பாடலுக்கு வகுப்பு 5 பிள்ளைகள் நடனம் ஆடுவார்கள். நன்றி. வீசா ஓ வீசா, வீசா உனக்கு வேண்டும். வீசா ஓ வீசா, வீசா உனக்கு வேண்டும். சிங்கப்பூர் போகணும்னா வீசா வேணும். US போகணும்னா வீசா வேணும். பரலோகம் போகணும்னா வீசா வேணும். அந்த வீசா இருக்குதா? வீசா ஓ வீசா, வீசா உனக்கு வேண்டும். இயேசுவை நீயும் ஏற்றுக்கொண்டாய், பரலோக வீசாவை பெற்றுக்கொள்வாய். இயேசுவை நீயும் ஏற்றுக்கொண்டாய், பரலோக வீசாவை பெற்றுக்கொள்வாய். இந்த பூமி அழிந்து போனாலும் அழியாத பரலோகம் உனக்குண்டு. இந்த பூமி அழிந்து போனாலும் அழியாத பரலோகம் உனக்குண்டு. வீசா ஓ வீசா, வீசா உனக்கு வேண்டும். வீசா
அந்த வீசாவை பெற்றுக்கொண்டோமே, அந்த வீசாவை பெற்றுக்கொண்டோமே. பாஸ்டர், சிறியோர் பெரியோர், ஆசிரியர்கள் எல்லோருக்கும் கோடைக்கால தமிழ் வகுப்பின் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை ஒரு சிறு சாட்சியாக நிற்க வைத்த தேவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2024 தமிழ் வகுப்பில் விளையாட்டு போட்டிகள், மனப்பாட வசனங்கள், தமிழ் பாடங்கள், புதிய நண்பர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அழகான பாடல்கள் இருந்தன. தமிழ் வகுப்பில் இருந்த நாட்கள் மிகவும் அற்புதமாய் இருந்தன. கர்த்தரை இன்றும் அறிந்து கொண்டோம். மிஷனரி ஸ்டோரியா இருந்த தேவ சகாயம் பிள்ளை ஒரு கதை என்னை மிகவும் கவர்ந்தது. இந்து மதத்திலிருந்து கிறிஸ்துவ மதத்தை கர்த்தரை ஏற்றுக்கொண்ட தேவ சகாயம் பிள்ளை மிகவும் பாடுபட்டு கொல்லப்பட்டார். நன்றி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அனைவருக்கும் மாலை வணக்கம். அமிழ்தினும் இனிய மொழி நம் தமிழ்மொழி. நமது தாய்மொழியாம் தமிழ்மொழியின் சிறப்பை அறிந்துள்ள நாம் நமது குழந்தைகளுக்கு அதனை பயிற்றுவிப்பது முக்கியமான ஒன்றாகும். அவ்வாறு நமது குழந்தைகளுக்கு பஹ்ரைன் தமிழ் கிறிஸ்தவ சபை மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்ட 2024 ஆண்டு கோடைகால தமிழ் வகுப்பில் தமிழை மிக சிறப்பாக கற்றுக் கொடுத்துள்ளோம். இந்த ஆண்டு 1ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழின் அடிப்படையான உயிரெழுத்துக்களையும் உயிரெழுத்துக்கள் அடங்கிய வார்த்தைகளையும் வீட்டு விலங்குகள் மற்றும் காட்டு விலங்குகளையும் பறவைகள், வாகனங்கள் மற்றும் பூக்களையும் கற்றுக் கொடுத்துள்ளோம். நமது சிறார்கள் சிறப்பாக தாவீதின் ஸ்தோத்திர ஜெபத்தை தமிழில் ஜெபிக்க கற்றுக்கொண்டுள்ளனர். மேலும் நல்லொழுக்கங்களையும் தேவனுடைய படைப்புகளையும் கற்றுக்கொண்டதோடு தினந்தோறும் தமிழில் ஒரு வசனம் சொல்லவும் கற்றுள்ளார்கள். மட்டுமல்லாது யோவான் நற்செய்தியில் இயேசு கிறிஸ்துவின் 7 நான் என்று தொடங்கும் அறிக்கைகளையும் கற்றுள்ளார்கள். இப்பொழுது நாம் மாணவர்கள் தங்கள் கற்றுக்கொண்டவைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். வீட்டு விலங்குகள் பசு, பூனை, ஆடு, நாய், குதிரை, எருது. காட்டு விலங்குகள் சிங்கம், புலி, நீர்யானை, கரடி, வைகுதிரை, யானை. நன்றி. பறவைகள் குருவி, கிளி, புறா, கழுகு, வாத்து, மயில், ஆந்தை, பூக்கள், ரோஜா, செம்மந்தி, சூரியகாந்தி, செவந்தி, மல்லிகை, தாமரை. ஆமென். உயிரெழுத்துக்கள் அ அம்மா, ஆ ஆடு, இ இலை, ஈ ஈசல், உ உதடு, உ ஊதல், எலி, ஏ ஏனி, ஐ ஐந்து, ஓ ஒட்டகம், ஓ ஓடம், ஔ ஔஷதம். வாகனங்கள் வானூர்தி, விமானம், ஊர்தி, பேருந்து, தொடர்வண்டி, கப்பல். தாவீதின் ஸ்தோத்திர ஜெபம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. சங்கீதம் 103:1-2. ஆமென். நல்வழக்கம் அதிகாலை அல்ல, பல் துளக்க சுத்தமாக குள்ளி, கடவுளை வணங்கு, திடவிட சாப்பிட, பள்ளிக்கு செல், மாலை விளையாடு, நண்டோடு படி, அயர்ந்து தூங்கு. யோவான் நற்செய்தியில் கிறிஸ்து இயேசுவின் 7 நான் என்ற அறிக்கைகள். யோவான் 6:35 ஜீவ அப்பம் நானே. யோவான் 8:12 நான் உலகத்திற்கு ஒளி. யோவான் 10:9 நானே வாசல். யோவான் 10:11 நானே நல்ல மேய்ப்பன்.
யோவான் 10:11 நானே நல்ல மேய்ப்பன். யோவான் 11:25 நானே உயிர் தழுவுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். யோவான் 15:5 நானே திராட்சை செடி. நன்றி. இப்பொழுதும் 1ஆம் வகுப்பு மாணவர்கள் அ ஆ இ ஈ என்ற பாடலை ஆடிப்பாடி நம்மை மகிழ்விக்க வருகிறார்கள். அனைவரும் ஜெபத்துடன் கண்டுகளித்து பிள்ளைகளை உற்சாகப்படுத்துமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஒவ்வொரு நாளும் தவறாது ஆர்வமாய் தமிழ் வகுப்பு வந்து வகுப்பில் கற்றுக்கொண்டது எவ்வளவு பிரயோஜனமாய் அமைந்தது என்று தனது சிறு சாட்சியை பகிர்ந்து கொள்ள வருகிறார் அன்பு மாணவி ஆனிசன். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலேயும் என்னை ஒரு சிறு சாட்சியாக நிறுத்திய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிக்கிறேன். என் பெயர் ஆனி. நான் 7ஆம் வகுப்பின் மாணவி. கடந்த சில நாட்களாக கோடைக்கால தமிழ் வகுப்புக்கு கடந்து வந்தேன். அதன் மூலமாக சில பல காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்தார். இந்த வருடம் கோடைக்கால தமிழ் வகுப்பின் முக்கிய நோக்கத்தை மனதில் வைத்து தமிழ் மொழியை மிக சிறப்பாக கற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்தார். நான் கேள்விப்படாத பல விஷயங்கள் இந்த வருடம் தமிழ் வகுப்பில் கற்பிக்கப்பட்டன. பாடல்கள், நடனங்கள், கதைகள், மனன வசனங்கள் மற்றும் விளையாட்டுகளின் நிமித்தம் என்னை ஆசிரியர்கள் ஊக்கப்படுத்தினார்கள். அது என் வாழ்க்கைக்கும் மிக பயனுள்ளதாய் இருந்தது. அதனுடன் வேதாகமத்தை மிக தெளிவாகவும் ஊக்கமாகவும் ஆழமாகவும் கற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்தார். இந்த 22 நாட்களில் கற்றுக்கொண்ட முக்கிய விஷயம் என்னவென்றால், தயவாகவும் பொறுமையாகவும் கனிவாகவும் இருப்பது எப்படி என்பதுதான். மிஷனரி கதைகளில் ஒன்றாகிய கிரஹாம் ஸ்டேன்ஸின் கதையும் என்னை தொட்டது. பிரச்சனைகளின் மத்தியிலும் கிறிஸ்துவை குறித்து உலகமெங்கும் ஊக்கமாக சொல்ல அது என்னை தூண்டியது. கோடை விடுமுறை மிக சிறப்பாகவும் பயனுள்ளதாகவும் மாற்றிய கோடைக்கால தமிழ் வகுப்புக்கும் தமிழ் திருச்சபைக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை கூறி என் சாட்சியை முடிக்கிறேன். நன்றி. கோடைகால தமிழ் வகுப்பு 6 சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். நீதிமொழிகள் 28:13 இப்படியாக சொல்லுகிறது: தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நாம் நம் பாவங்களை ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்கின்றோமா? சிந்திப்போம்.
இப்போது திருமறையிலிருந்து லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இயேசு கூறிய மனம் திருந்திய இளைய மகன் ஓமையை நாடகமாக நடித்து காட்டு வருகின்றனர் நம் 6ஆம் வகுப்பு பிள்ளைகள். யாவரும் ஜெபத்துடன் காண்போமா? இங்கு அமர்ந்திருக்கும் பெற்றோர்களை, பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் வகுப்பு 6 சார்பில் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மனத்திரும்பூக்கிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஏன்னா நாங்கள் நடித்து காட்ட வந்துள்ளோம். நம்முடைய வாழ்க்கையில் அன்புக்குரிய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து துன்மார்க்க ஜீவியத்தை கலைந்து போட்டு சகோதர ஸ்நேகத்தோடு கர்த்தர் தந்த குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மகிழ்ச்சியோட வாழ்வதின் முக்கியத்தை வலியுறுத்த வந்துள்ளோம். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். மிக சிறப்பாக வாழ்ந்து வந்த அந்த அருமையான குடும்பத்தில் ஒரு நாள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு ஒரு பங்கு எனக்கு தர வேண்டும். வேண்டாம் வேண்டாம் மகனே, இதை நீ செய்யாதே. என்னுடைய பங்கை எனக்கு பிரித்து தாருங்கள். இளைய மகன் இப்படி கேட்டு கொண்டிருந்தபடியால் கடைசியில் தகப்பன் அவனுடைய பங்கை அவனுக்கு பங்கிட்டு கொடுத்தார். இளைய மகனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசம் புறப்பட்டு போனான். அதிகமான ஆஸ்தி அவன் கருத்தில் இருந்ததால் துன்மார்க்க ஜீவனும் பண்ணினான். கெட்ட நண்பர்கள் சேர்ந்தார்கள். தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். ஒன்றுமில்லாத இப்பொழுது காணப்படுகிறான். திடீரென அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது மேலும் அவன் குறைவுபடத் தொடங்கினான். குறைவுபட்டவன் அந்த தேசத்தில் குடிகளில் ஒருவனிடத்தில் போய் வேலை கேட்டான். தகப்பனின் பேச்சே கேட்காத மகனுக்கு கிடைத்த பணியோ பஞ்சிகள் மேய்க்கின்ற பணி. ஆகார குறைவோடு காணப்பட்ட இந்த மனிதன் பன்றிகள் திங்கிற தவட்டினான். தன் வயிறு நிரப்ப ஆசையாயிருந்தான். ஆனால் அது அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. அப்பொழுதுதான் உணர்வு அடைகின்றான். அவனுடைய புத்தி தெளிக்கின்றது. என் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்களின் ஒருத்தனாய் என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். இளைய மகன் தன் ஆஸ்தை பெற்றுக்கொண்டு சென்றதிலிருந்து மிகவும் வருத்தத்தோடு தந்தை காணப்பட்டார். அவன் எப்பொழுது திரும்பி வருவான் என்று ஆவலோடு காத்து கொண்டிருந்தார். இளைய மகன் தூரத்தில் வரும் போகும்போது தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தார். இருவரும் அழுதார்கள். தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்களின் ஒருத்தனை என்னை வைத்துக் கொள்ளும். யார் அங்கே? வாருங்கள். நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து என் மகனுக்கு உடுத்தி கைகளுக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சத்தையும் போடுங்கள். ஒரு கொளுத்த கன்றையையும் அடித்து நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் மகனாகியவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். இந்த காரியங்கள் இந்த வீட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது தகப்பனுடைய மூத்த மகன் வயலில் இருந்தான். அவன் திரும்ப வீட்டுக்கு வருகிற போது வீட்டில் கீத வாக்கியங்களும் நடன கழிப்பும் நடந்து கொண்டிருந்தது. என்ன நடக்கிறது? உம்முடைய
சகோதரன் வந்திருக்கிறார். அவர் மறுபடியும் சுகோதரன் வந்தபடினாலே கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார்கள். இதை கேட்ட மூத்த குமாரன் மிகவும் கோபமடைந்து வீட்டுக்குள் செல்ல மனத்தில்லாமல் வெளியே நின்றான். இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து வருகிறேன். ஒரு காலம் உம்முடைய வார்த்தையில மீறாமல் இருக்கின்றேன். என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் எனக்காக ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. துன்மார்க்கமாக உம்முடைய ஆசையை அணைத்து போட்ட இளையவன் வந்த உடனே இவனுக்காக அடித்தீரேன். அதனால நான் உள்ள வரமாட்டேன். மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறாய். எனக்குள்ளது எல்லாம் உன்னோடதா இருக்கிறது. உன் சகோதரனாகியவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். அதனால் நாம் சந்தோஷம் பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். இந்த சம்பாஷணை பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் அருமையான பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அன்புக்குரிய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து துன்மார்க்க ஜீவியத்தை கலந்து போட்டு சகோதர சிநேகத்தோடு கர்த்தர் தந்த குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மகிழ்ச்சியோட வாழ அழைக்கப்படுகிறோம். சிந்தித்து கர்த்தர் தந்த வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள்ளுவோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சங்கீதம் 32:5 கூறுகிறது, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்று தாவீது தன் பாவத்தை தேவனிடம் அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டார். நாமும் இந்நாடகத்தில் கண்ட இளைய குமாரனை போல ஆண்டவரை விட்டு தூரம் போய் பாவத்தில் மூழ்கி இருப்போமானால் இன்றே ஆண்டவரிடம் அறிக்கை செய்து அவருடைய பிள்ளையாய் மாறுவோமா? 1 யோவான் 1:9 இவ்வாறு கூறுகிறது, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமேன். தொடர்ந்து பிள்ளைகள் தம்பி உனக்கு தெரியுமா என்ற பாடலை பாடுவார்கள். உனக்கு தெரியுமா நம் தேவன் ரொம்ப தயவுள்ளவர் தெரியுமா? தம்பி உனக்கு தெரியுமா? தங்காய் உனக்கு தெரியுமா? நம் தேவன் ரொம்ப தயவுள்ளவர் தெரியுமா? சங்கீதம் 145:9 பார்த்தாயா? சங்கீதம் 145:9 பார்த்தாயா? கர்த்தர் எல்லாம் மேலும் தயவுள்ளவர், கர்த்தர் எல்லாம் மேலும் தயவுள்ளவர். தம்பி உனக்கு தெரியுமா? தங்காய் உனக்கு தெரியுமா? நம் தேவன் ரொம்ப தயவுள்ளவர் தெரியுமா? குஷ்டரோகம் மாற்றின தயவீனா, பார்வையை தந்தா தயவீனா, தெரியுமா? தங்காய் உனக்கு தெரியுமா? நம் தேவன் ரொம்ப தயவுள்ளவர் தெரியுமா? தம்பி உனக்கு தெரியுமா? தங்காய் உனக்கு தெரியுமா? நம் தேவன் ரொம்ப தயவுள்ளவர் தெரியுமா? இந்த ஆண்டும் நம்முடைய பஹரின் தமிழ் கிறிஸ்தவ திருச்சபையின் மூலம் செம்மொழியாம் தாய்மொழியில் தமிழை கற்றுக்கொள்வதற்கு இந்த ஆண்டு கர்த்தர் கிருபை புரிந்தார். நம் வாழ்வில் தமிழை கற்றுக்கொள்வது இன்றியமையாதது என்று நாம் அனைவரும் அறிந்து கொள்வோம். இதன் அடிப்படையில் இந்த ஆண்டு வகுப்பு 2 உள்ள மாணவ மாணவிகள் உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், சுவைகள், நிறங்கள் மற்றும் திசைகள் போன்ற தமிழ் பாடங்களுடனும் நம்முடைய வேதாகமத்தில் இருந்து இயேசுவின் சீடர்கள், 10 கற்பனைகள், தேவனுடைய படைப்பு, இயேசுவின் நான் என்ற அறிக்கைகள் மூலம் மற்றும் மிஷனரி கதைகளும் இடம்பெற்றன. ஆவியின் கனிகளில் பொறுமை, தயவு என்ற கருப்பொருள் நிறைந்த வசனங்களுடனும் கதைகளுடனும் பிள்ளைகள் கற்றுக்கொண்டனர்.
இயேசுவின் சீடர்கள் சீமோன் பேதுரு, அந்திரேயா, செபதேயுன் குமாரன் யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, மத்தேயு, அல்பேன் குமாரன் யாக்கோபு, ததேயு, சீமோன், யூதாஸ் காரியத்து. சுவைகள் இனிப்பு, புளிப்பு, கசப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கார்ப்பு. தேவனுடைய படைப்புகள். 1ஆம் நாள் வெளிச்சம், இரவு பகல். 2ஆம் நாள் வானம் மற்றும் கடல். 3ஆம் நாள் புல் விதை. 4ஆம் நாள் சிறிய சுடர், பெரிய சுடர், நட்சத்திரங்கள், சூரியன் மற்றும் நிலா. 5ஆம் நாள் ஜீவ ஜந்துக்கள் மற்றும் பறவைகள். 6ஆம் நாள் மிருகங்கள் மற்றும் மனிதன். 7ஆம் நாள் ஓய்வு நாள். என் குடும்பம்: தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, மாமா, மாமி, பெரியப்பா, பெரியம்மா, அண்ணன், தங்கை, அக்கா, தம்பி. 10 கற்பனைகள். 1. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். 2. மேலே வானத்திலேயும் கீழே பூமியிலையும் பூமியின் கீழ் தண்ணிலையும் உண்டாயிருக்க வேறுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்க வேண்டாம். 3ஆம் கற்பனை: உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காது இருப்பாயாக. 4ஆம் கற்பனை: ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 5ஆம் கற்பனை: உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக. ரோமர் 12:12 நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரத்திலே பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியா தருத்திருங்கள். நிறங்கள்: ஊதா நிறம், பச்சை நிறம், வெள்ளை நிறம், கருப்பு நிறம், ஆரஞ்சு நிறம், நீலா நிறம், மஞ்சள் நிறம், சிவப்பு நிறம், பழுப்பு நிறம், இளம் சிவப்பு நிறம். லூக்கா 21:19 உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். திசைகள் மொத்தம் 8. வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு. நன்றி. யாக்கோபு 1:19 ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாய், பேசுறதற்கு பொறுமையாய், கோவிக்கிறதற்கு தாமதமாய் இருக்க கடவர்கள். பிரசங்கி 7:8 ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமையுள்ளன் பார்க்கிலும் பொறுமையுள்ள உத்தமன். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடலை கேட்டார். அன்பு நீடிய சாந்தமும் தயமும் உள்ளது. 1 கொரிந்தியர் 13:4 உள்ளதிலும் எபேசியர் 4:32 ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்றும், கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர் என்பதை உணர்த்தும் வகையில் தயவு தயவு என்ற பாடலோடும் வேதத்திலே என்ற நல்ல முத்துக்கள் நிறைந்த பாடல்களோடும் 2ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் நடனம் செய்ய உள்ளனர். ஜபத்துடன் அமர்ந்திருந்து அனைவரும் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ. தயவு 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 நீ பிறருக்கு காட்டும் தயவு, உயர்வு 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 உனக்கு உயர்வை தந்திடுமே. தயவு 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 நீ பிறருக்கு காட்டும் தயவு, உயர்வு 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 உனக்கு உயர்வை தந்திடுமே.
விதத்திலே விதத்திலே விலை மதியான முத்துக்களுண்டு. தினந்தோறும் நீ முத்துக்களை பார், உண்மையாகவே ஒரு முத்தாய் மாறுவார். விதத்திலே விதத்திலே விலை மதியான முத்துக்களுண்டு. தினந்தோறும் நீ முத்துக்களை பார், உண்மையாகவே ஒரு முத்தாய் மாறுவாய். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 26 முடிய. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 26 முடிய. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக மீட்பருமாய் இருக்கக்கூடிய கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மகிழ்ச்சி நிறைந்த 2024ஆம் வருடத்தினுடைய கோடைக்கால தமிழ் வகுப்பின் சிறப்பு இறுதி நாள் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட பகரிம் தமிழ் கிறிஸ்துவ திருச்சுவின் சார்பில் மனதார வாழ்த்துகிறோம். நிறைவாக வரவேற்று மாலை வணக்கத்தை நிறைவாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சிறப்பு நிகழ்வு காரணக்கூடிய திருச்சபண்டிய செயற்குழு அங்கத்தின் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். அதோடு கூட சிறப்பாக அன்புக்குரிய ஆசிரியர்கள் இந்த ஆண்டில் மிக சிறப்பாக செயல்பட்டார்கள். அவருடைய தலைமை பொறுப்பேற்ற திருமதி ஃபர்னான் அலிசம் அவர்களையும் உடன் பணி செய்த அனைத்து ஆசிரியர்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். அன்புக்குரிய 70 பிள்ளைகளை அனுப்பின அருமையான பெற்றோரையும் அன்போடு கூட நிறைவாக வாழ்த்தி உங்கள் சமூகத்திலே ஒரு சில வார்த்தைகளை இறை வார்த்தைகளோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசிக்கின்றேன். பிள்ளைகள் கவனிங்க, கொஞ்சம் அமைதியாக உட்காரணும், சரியா? இந்த வருஷம் நோக்க வசனமாக எதை நீங்க படிச்சீங்க? கலாத்தியர் 5:22. சத்தமா சொல்லலாமா? என்ன வசனம்? பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க வசனத்தை சேர்ந்து சொல்லுமா? சொல்லுங்க. ஆவியின் ஏன் சொல்ல தெரியுமா? என்னைக்கு நீங்க சொல்லுவீங்க உங்க பேரண்ட்ஸ் கேட்டிருக்க மாட்டாங்க, இன்னைக்கு அவங்க கேட்கணும் இல்லையா? அதுக்காக தான். சரியா? நல்ல பிள்ளைங்கள் மிக சிறப்பாக கர்த்தருடைய வார்த்தைகளை குறிப்பாக தாய்மொழியாம் தமிழிலே கற்றுக்கொள்கிற ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை கர்த்தர் நிறைவாம் தந்து பகரன் தமிழ் திருச்சி சார்ந்தவர்கள், திருச்சி சாராத அநேக பெற்றோர்கள் பிள்ளைகள் அனுப்பியிருக்கீங்க. உங்களே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒவ்வொரு நாளும் கடந்த 2 ஆண்டு காலமாக இந்த ஆவியின் கனிகள் என்று சொல்லக்கூடிய தலைப்பின் அடிப்படையில் இந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்களின் அடிப்படையில் 2 வார்த்தைகளாக தியானம் செய்தோம். இந்த ஆண்டிலே நீடிய பொறுமை, தயவு மற்றும் நற்குணம் ஆகிய தலைப்பின் கீழே சில இறை வார்த்தைகளையும் கர்த்தருடைய வசனங்களையும் பிள்ளைகளுக்கு சிறப்பான பாடல்களை நீங்கள் படித்திருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. இன்னும் 2 நிகழ்வுகள் இருக்கிறது. அதோடு கூட அருமையான சின்ன கதைகளை சொல்லி பிள்ளைகள் உற்சாகமூட்டி தாய்மொழியாம் தமிழை சிறப்பாக கற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை அன்புக்குரிய பிள்ளைகள் கற்றுக் கொண்டார்கள். ஏன் இந்த கோடைக்கால தமிழ் வகுப்பு? அநேருக்கு ஒரு கேள்வி உண்டு. இந்த கோடைக்கால தமிழ் வகுப்புல விபிஎஸ்எல் நடத்தலாமே என்று சொல்லி பிள்ளைகள் எங்களிடத்தில் கேட்டது உண்டு. நாங்கள் ஆட்டம் பாட்டதும் போதும் இல்லையா, எதற்காக தமிழை நாங்கள் இப்படி படிக்கணும் என்று சொல்லி. அதுக்கு மிக முக்கியமான காரணம் உண்டு. தாய்மொழியாம் தமிழை ஏன் படிக்கப்பட வேண்டும்? நம்முடைய திருச்சி சார்ந்த பிள்ளைகள், இந்த இடத்துல வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சிறப்பாக தமிழ் மொழியை படிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிதான் நல்ல ஒரு கரிசனையோடு பகரிம் தமிழ் கிறிஸ்துவம் திருச்சபையில் இந்த நிகழ்வுக்கு முதல்ல ஒரு 15 பிள்ளைகளை கொண்டு ஆரம்பித்தார்கள். இன்று அநேக 70 பிள்ளைகள் மேல 70, 80 அந்த ஊருக்கு போன பிள்ளைகள் சொன்னா அநேக பிள்ளைகள் இந்த தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு
ஊருக்கு போகும்போதும் பல உயர்கல்வி செல்கிற பொழுதும் தமிழ் மொழியை படிக்க வேண்டும் என்கின்ற நிலைமையில, அதாவது ஒரு போர்டை படிக்க வேண்டும், இல்லை சொன்னா தமிழ்நாட்டில் சென்றால் தமிழை படிக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைமையில தான் இந்த பிள்ளைகளுக்கு தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட இன்று மிக சிறப்பாக தமிழ் மொழியை திருமுறையோடு சார்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பை நம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இந்த உலகத்திலே பாருங்க 6000க்கு அதிகமான மொழிகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அதுல குறிப்பாக எழுத்து வடிவத்தோடு சேர்ந்து சில முக்கியமான மொழிகள் இருக்கின்றன. ஒரு 6 மொழிகள் சொல்லுவாங்க. ஹீப்ரு, கிரீக், லத்தீன், சமஸ்கிருதம், சீன மொழி, தமிழ் ஆகிய மொழிகள் பழமை வாய்ந்த மொழிகளாக காணப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அதில் பேச்சும் எழுத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய 3 மொழிகள் குறிப்பிடுவாங்க. ஒன்று ஹீப்ரு, இன்னொன்று சீன மொழி, இன்னொன்று நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் மொழி. பேச்சிலையும் எழுத்திலையும் மிக சிறப்பாக இன்றைக்கும் சிறந்து ஓங்கிக் கொண்டே இருக்கின்றன. இப்படிப்பட்ட நிலைமையிலே தமிழ் மொழியை படிக்கக்கூடிய நம்முடைய வாழ்வு எப்படி இருக்குன்னு, என்னுடைய சின்ன வயதுல எங்க வீட்டுல 4 கால் ஒரு மிருகத்தை வளர்த்து வந்தோம். 4 கால் மிருகம் வீட்டுல என்ன வளர்ப்பீங்க பிள்ளைகள்? நாய். சரியா? சரி, அந்த வார்த்தை சொல்லல. 4 கால் மிருகம் நாய் என்ன பண்ணோம், வளர்த்து வந்தோம். இந்த நாய் என்னச்சு, நாங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஓடோடி வந்து தன்னுடைய எலும்பி நிற்க, இப்படி 2 கால் வச்சு அப்படி எலும்பி நின்று நெஞ்சில அந்த கையை வச்சுக்கிட்டு நாக்க வச்சு என்ன செய்யும், இந்த இடத்துல நக்கும் இல்லையா? அது தன்னுடைய நிலைமையை, தன்னுடைய அன்பை தன்னுடைய மொழியிலே அது எடுத்துரைக்கிறது. வீட்டுல பூனை வளர்க்குறீங்க இல்லையா? பூனை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க உட்கார்ந்து இருக்கும் போது பூனை என்ன செய்யும், உங்களுடைய காலில் வந்து உரசிக்கிட்டே போகும். பாத்துறீங்களா? பூனை வந்து காலில் உரசிக்கிட்டே போகிறது அதனுடைய அன்பை அதனுடைய மொழியிலே அது எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பசுமாடு ஊர்ல வளர்ப்பாங்க இல்லையா? பசுமாடு வளர்க்குற அந்த பசுமாடு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பசுமாடு என்ன செய்யுமா, நம்ம பக்கத்துல போனா தன்னுடைய தலையை அப்படியே அப்படி என்ன செய்யும், நீட்டி காண்பிக்குமாம். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அதனுடைய எஜமான் என்ன செய்யும், அந்த தலையை அப்படியே தடவி கொடுக்கணும். தடவி கொடுத்தோடனே அது அந்த தலையை வைத்து அந்த எஜமான் என்ன செய்யும், அப்படியே ராவுமா, உரசுமாம். இந்த நிலைமை இருக்குன்னு சொன்னா, இந்த உலகத்துல நீங்க பாருங்க, இந்த நாயாக இருக்கலாம், இந்த பூனையாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னா பசுமாடாக இருக்கலாம், தன்னுடைய மொழியிலே தன் எஜமான இடத்திலே அது பேசுகிற அனுபவத்தை சொன்னா தன்னுடைய மொழியிலே அந்த செயலை காண்பிக்கக்கூடிய அனுபவமாக இருந்து கொண்டே இருக்கின்றன. எல்லா உயிரினங்களும் தங்களுடைய எஜமான்களிடத்திலும் சொந்த மொழியிலே அன்பை வெளிப்படுத்துகின்ற பொழுது, இரவில் மொழியிலே அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் யார்? எல்லா உயிரினங்களும் தங்களுடைய சொந்த மொழியிலே அன்பை வெளிப்படுத்துகிற அந்த சூழ்நிலையிலே இரவில் மொழியிலே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் யார்? வேற யாரும் இல்ல, நானும் நீங்களும் தான். புரிஞ்சுதா? நாம தான் இரவில் மொழியை எடுத்து நம்முடைய அன்பை நம்முடைய சொந்த மொழியிலே பேசுவதற்கு இன்றைக்கு என்ன செய்கிறோம், வெட்கம் அடைகிற ஒரு சூழ்நிலை இந்த உலகத்திலும் இருக்கணும். கவனிங்க, உலகத்துல எல்லாம் தாய்மொழியும் இனிமையான, தமிழ் மட்டுமல்ல, எல்லாம் தாய்மொழியும் இனிமையானது ஒன்றாக இருக்கிறது. ராகுல் என்று சொல்லக்கூடிய ரஷ்ய கவிஞர் அவருடைய வார்த்தை சொல்லுவாங்க, செத்து கொண்டிருந்தேன், ஆனால் என் தாய்மொழியை பேசுவதை கேட்டு உயிர் அடைந்தவனாக எழும்பினேன் என்று சொல்லி தாய்மொழியுடைய சிறப்பை குறித்து குறிப்பிடுகின்றாராம். இன்றைக்கு தமிழ் என்று சொல்கிற பொழுது மொழி மட்டுமல்ல, தமிழ் என்று சொல்கிற பொழுது அது ஒரு உணர்வு. தமிழ் என்று சொல்கிற நம்முடைய உடை, தமிழ் என்று சொல்கிற நம்முடைய உணர்வுடைய உச்சம் என்று மிக தெளிவாக சொல்லப்பட முடியும். கவனிங்க, இந்த உலகத்துல ஆங்கிலத்தை படிக்கிறோம் இல்லையா? ஆங்கிலம் தோன்றி சுமார் 800 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமையிலே ஆங்கிலமும் பேச தெரியாது முழுமையாக, தமிழும் பேச தெரியாமல் நம்ம ஆங்கிலத்தையும் தமிழ் என்ன செய்கிறோம், சேர்த்து அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன வார்த்தை? தங்கிலி சென்று நாம் பேசுகிறோம். ஈவினிங் 5 o'clock சந்திப்போமா? புரிஞ்சுதா? ஈவினிங் 5 o'clock சந்திப்போமா? 5 o'clock சந்திக்கலாமே. அதுல என்னெல்லாம் இருக்குது? தமிழும் இருக்கிறது, இங்கிலீஷும் இருக்கு, சேர்த்து தங்கிலீஷ் என்கின்ற வார்த்தை. இப்படி பல முறையிலே நம்முடைய வார்த்தைகளை நான் பேசுகிற பொழுது தமிழ்ல மட்டும் இன்னைக்கு பேச முடியுமா? 7ஆம் கிளாஸ் வகுப்பு பிள்ளைகள் அடுத்த ஒரு பட்டிமன்றத்தில் உங்களுக்கு சிறப்பாக இதன் விளக்கத்தை சொல்லுவாங்க. தமிழ் மொழியில மட்டும் நம்ம பேசுகிறோமா? இல்லைன்னு சொன்னா பாதிக்கு பாதி 80% ஆங்கிலத்தையும் பிற மொழிகளையும் நாம் சேர்ந்து பேசுகிற ஒரு கலப்படம் நிறைந்த அனுபவத்தை இருந்து கொண்டிருக்கிறோம். சரி, ஆங்கிலத்தில் பேசுகிற கவனிங்க, இன்னைக்குரிய கேட்ஜெட்ஸ் மொபைல்லாம் இருக்கு இல்லையா? அதுல கூட ஆங்கிலத்தை இன்னைக்கு என்ன செய்யறோம், கொண்டிருக்கிறோம். வேற யாரையும் கேட்க மாட்டாங்க, WRU போட்டா போதும். தெரியுமா? SMS சொல்றாங்களே, SMS அர்த்தம் ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ் சொல்ற SMS. அதுல தேங்க்யூ என்ன போட மாட்டாங்க, TK. ஏன்னா ஒருத்தர் TK நினைப்பாங்க, எனக்கு புரியல என்னன்னு கேட்டா புறம் சொல்றாங்க, அதான் தேங்க்யூ கூடிய ஷார்ட் ஃபார்ம். சரியா?
தேங்க்யூக்கு ஷார்ட் ஃபார்ம். இன்னைக்கு ஆங்கிலத்தை கூட என்ன செய்கிறோம், கொண்டு கொண்டே இருக்கின்றோம். அப்பேற்பட்ட நிலைமையிலே நம்முடைய தாய்மொழியாம் தமிழை கற்று பிள்ளையும் திருமுறை படிக்கப்பட வேண்டும் என்கின்ற கரிசனையோடு இந்த ஆண்டிலும் இது கோடைக்கால தமிழ் வகுப்பு கடந்த மாதம் 14ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு மிக சிறப்பாக நடத்த ஆண்டவன் கிருபை தந்திருக்கிறான். இதோடு கூட முடித்து விடக்கூடாது. இதோடு கூட அன்புக்குரிய பெற்றோர்களுக்கு சொல்கிற ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இதோடு கூட நீங்க என்ன செய்யக்கூடாது, இந்த வார்த்தையை தமிழ் மொழியை படித்தோம், இனி வீட்டுல நீங்க படிக்கிறீங்களா பேசுறீங்களான்னு தெரியாது. அதனால வீட்டுல சின்ன சின்ன தமிழ் மொழி அடங்கிய புத்தகங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்க. நூல் படிக்கக்கூடிய அனுபவம் பிள்ளைகளுக்கு வேண்டும். ரீடிங் ஹேபிட் இருக்கு இல்லையா, படிக்கக்கூடிய அனுபவம் பிள்ளைகளுக்கு வேண்டும். சின்ன ஸ்டோரி புக்கா இருக்கலாம், நீதி கதைகள் என்று சொல்லி அநேக கதை புத்தகங்கள் உண்டு. இல்லைன்னு சொன்ன ஏதாவது நல்ல புத்தகங்களை வாங்கி பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன சின்ன பகுதியை படிக்க சொல்லிக் கொடுங்க. அது ஏன் நூல் என்று சொல்கிறோம் தெரியுமா? நம்முடைய தமிழ்ல அந்த ஒரு வழக்கம் இருக்கிறது, நூலகத்தில் போய் நூலை எடுத்து படியுங்கள் என்று சொல்லுவாங்க. நம்முடைய ஆலயத்தில் கூட நூலகம் இருக்கிறது, அநேக புத்தகங்கள் இருக்கிறது, நீங்கள் வாங்கி படித்துக் கொள்ளலாம். நூல் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை ஏன் அந்த காலகட்டத்திலே தமிழிலே பயன்படுத்தினாங்க என்று சொன்னால், ஊசியை பார்த்திருக்கீங்க இல்லையா, ஊசி கீழே ஒரு காது இருக்கும் இல்லையா, ஊசி காதில் என்ன கோர்ப்பாங்க, நூலை கோர்ப்பாங்க. நூலை கோர்த்து என்ன செய்வாங்க, கிழிந்து போன ஆடை என்ன செய்வாங்க, இரண்டாக கிழிந்திருக்கூடிய ஆடையை ஒன்றாக தைப்பாங்க இல்லையா. ஊசி நூலை எடுத்து இரண்டாக கிழிந்திருக்கூடிய ஆடையை ஒன்றாக தைப்பது போன்று நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல நூல்களை படிக்கிற பொழுது நம்முடைய காது துவாரம் இருக்கு இல்லையா, இந்த துவாரத்திலே நுழைந்து அது நூற்களுடைய நல்ல வரைகளும் கிழிந்து கிடக்கூடிய இருதயத்தை ஒன்றாக சேர்த்து இந்த உலகத்திலே நல்லவர்களாக வல்லவர்களாக வாழ வைப்பதாம் பிள்ளைகளுடைய நூற்களை கற்கின்ற அனுபவம் தாய்மொழியாம் தமிழ். சொல்ல புரிஞ்சுதா? இதோடு கூட முடித்து விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்குரிய பயிற்சியை வீட்டில் கொடுங்க. அதை விட மிக முக்கியமான பயிற்சி, தினந்தோறும் 1-2 வேத வசனத்தையும் தமிழ்ல நீங்க படிக்க சொல்லி பாருங்க. படித்து அதை எழுத சொல்லி பாருங்க. அதனுடைய வார்த்தைகள் புரியும். 247 உயிரையும் மையையும் சேர்த்து உயிர்மை எழுத்து எவ்வளவு, 247 எழுத்துக்களை அடங்கிய அருமையான தமிழ் மொழி. தமிழ் மொழியுடைய இன்னொரு சிறப்பை கவனித்து பாருங்க. உங்களுடைய பெயர் தமிழ்ல குறிப்பிட்டு பாருங்க, அவனுடைய ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு ஒலி இருக்கும். என்னுடைய பெயர் சுஜில், சூஜி இல்லன்னு சொல்லக்கூடிய 3 எழுத்துக்கு 3 ஒலியில் இருக்கும். இதே ஆங்கிலத்தில் எழுதினால் SUJIL சொல்லி 5 எழுத்து வரும். 5 எழுத்துக்கு 3 ஒலி தான் வரும். இதான் தமிழுடைய சிறப்பு. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு ஒலி சிறப்பாக குறிப்பிடக்கூடியது தாய்மொழியாம் தமிழ் எனக்கூடிய இந்த தமிழ் மொழியை 2024ஆம் ஆண்டு கோடைக்கால தமிழ் வகுப்பு சொல்லக்கூடிய சிறப்பு நிகழ்வு வழியாக ஆவின் கனிகளோடு கூட இணைத்து படிக்கான கருவியம் தந்தார். படித்த பிள்ளைகள், அனுப்பின பெற்றோர்கள், அருமையான ஆசிரியர்கள், சபைக்குழு உறுப்பினர்கள், உதவி புரிந்து கூடிய நண்பர்கள் என்று சொல்லி அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றோம். இந்த நிகழ்ச்சியுடைய இறுதியில் உங்களுக்கு உணவும் ஆயத்தமாக இருக்கிற, நீங்கள் களைப்பு போக உணவு நீங்கள் அறிந்து செல்ல, ஆகவே அர்ஜென்டாக செல்ல வேண்டாம், நீங்கள் அமர்ந்து அனைத்து நிகழ்வையும் பார்த்து ஜபத்தோடு கலந்து செல்ல கூட கேட்கிறேன். நன்றி. தொடர்ந்து நம்முடைய கோடைக்கால தமிழ் வகுப்பில் கலந்து கொண்டு ஆசிரியர்கள் ஒரு சிறப்பு பாடல் பாடுவார்கள். பாடுகிற பொழுது இறை நாமத்துக்கு காணி பெற்றுக் கொள்ளப்படும். தினம் வாழ்வது சிறப்பானது.
நீர்வானின்றிடும் பரிமளம் போன்றது. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பார். தினம் வாழ்வது சிறப்பானது. அது எர்மோனின் மலை அதன் மேலும் சீயோனின் சிகரங்கள் மீதும். அது எர்மோனின் மலை அதன் மேலும் சீயோனின் சிகரங்கள் மீதும். மெல்லன கவிழ்ந்து சில்லன குவிந்து மெல்லன கவிழ்ந்து சில்லன குவிந்து தினம் படர்ந்திடும் பனியினை போன்றது. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பார். தினம் வாழ்வது சிறப்பானது. இனம் மொழி பொருள் நிலை கொண்டு எத்தனை பிரிவுகள் உண்டு. இன்று இனம் மொழி பொருள் நிலை கொண்டு எத்தனை பிரிவுகள் உண்டு. அன்பினில் பகிர்ந்து இன்பமாய் இணைந்து அன்பினில் பகிர்ந்து இன்பமாய் இணைந்து ஒன்றாய் இணைந்து வாழ்வதே அருளரசு. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பார். தினம் வாழ்வது சிறப்பானது. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பார். தினம் வாழ்வது சிறப்பானது. நன்மையானது இன்பமானது மண் வாழ்வினில் பேரழகு. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பார். தினம் வாழ்வது சிறப்பானது. இறுதி நாள் நிகழ்ச்சியிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். பரிசுத்த வேதாகமும் 66 புஸ்தகங்களை கொண்டது. 40க்கும் மேலான எழுத்தாளர்களால் எழுதப்பட்டது. இதில் 6000 வருட மனித சரித்திரம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பரிசுத்த வேதாகமத்தில் கவிதைகள், வரலாறு, சட்டம், வரலாற்று வாழ்க்கை வரலாறுகள், பாடல்கள், புத்திசாலித்தனமான சொற்கள், கடிதங்கள் மற்றும் பல உள்ளன. உலகிலேயே மிக அதிகமாக வாசிக்கப்படுகிறதும் விற்கப்படுகிறதும் வாங்கப்படுகிறதுமான ஒரே புத்தகம் பரிசுத்த வேதாகமே. இந்தியாவில் பரிசுத்த வேதாகமும் முதலில் தமிழ் மொழியில் அச்சிடப்பட்டது. இது நம் தமிழ் மொழிக்கான பெருமை. அதோடு வாரத்தின் நாட்களையும் தமிழ் மாதங்களையும் ஒலிகளையும் வேத புத்தகங்களையும் சங்கீதத்தின் ஆலோசனைகளையும் கர்த்தருடைய ஜெபம், தாவீதின் ஸ்தோத்திர ஜெபம், வசனம் மற்றும்
நற்குணம் இருந்தால் நல்லவன், துர்க்குணம் இருந்தால் கெட்டவன். நற்குணம் உள்ளவர்களாய் இருக்க நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று நடனத்துடன் நம்மை மகிழ்விக்க வருகின்றனர் வகுப்பு 3 பிள்ளைகள். வணக்கம். வாரத்தின் 7 நாட்கள் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. தமிழ் மாதங்கள் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. மயில் அகவும், காகம் குரைக்கும், காகம் கரையும், நாய் குரைக்கும், ஓநாய் பிளிரும், யானை பிளிரும், நரி ஊளையிடும். பழைய ஏற்பாடு ஆகியாகமும், யாத்ராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உப்பாகமும், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 நாளாகமும், 2 நாளாகமும், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமும், 2 நாளாகமும், எஸ்ரா, நெஹேமியா, எஸ்தர், யோபு, சங்கீதம். நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், ஓசியா, ஜோவேல், ஆமோஸ், ஒபடியா, ஜோனா, மீகா, நாஹூம், ஹாபகுக், செஃபனியா, ஹாகாய், சக்கரியா, மல்கியா. புதிய ஏற்பாடு மத்தேயு, மார், லூக்கா, யோவான், அப்போஸ்தலர், ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியா, எபேசியா, பிலிப்பியா, கொலோசியா, 1 தெசலோனிக்கா, 2 தெசலோனிக்கா, 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலமோன், எபிரேயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா, வெளிப்படுத்துகிற விசேஷம். முதல் சங்கீதத்தின் ஆலோசனைகள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழி நில்லாமலும், பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன். கர்த்தருடைய ஜெபம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடன் நாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கு உடைய வேண்டிய ஆமென். தாவீதின் ஸ்தோத்திரம் ஜெபம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களில் மறவாதே. ஆமென். எபேசியர் 4:32 ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நற்குணம் இருந்தால் நல்லவன், துர்க்குணம் இருந்தால் கெட்டவன். நற்குணம் இருந்தால்
எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இப்படியாக 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் என்று மத்தேயு 10:32 வாசிக்கிறோம். இந்த வசனத்தின் பிரகாரம் இதோ கோடைக்கால தமிழ் வகுப்பு 5 தான் பெற்ற பயன்களை பேச வருகிறார் ஜசாரா கிறிஸ்டோ. கர்த்தருக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. என் பேர் ஜஷாரா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கோடைக்கால தமிழ் வகுப்பு நான் பெற்ற நன்மைகளை சாட்சியை கூற விரும்புகிறேன். இந்த ஆண்டு கோடைக்கால தமிழ் வகுப்பு என மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. நீடிய பொறுமை தயவு என்ற தலைப்பில் ஆசிரியர்கள் எனக்கு நிறைய பாடல்கள், கதைகள், வசனங்கள் கற்றுத்தந்தனர். 1 கொரிந்தியர் 13:4 அன்பு நீடிய சாந்தமும் தயவுள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது என்ற வசனம் என்னை பெற்றோரிடமும் நண்பர்களிடமும் தயவாகவும் பொறுமையாகவும் அன்பாகவும் இருக்க உதவினது. ஏமி கார்மைக்கல் அம்மையார் அவர்கள் கர்த்தர் மேல் வைத்த வாஞ்சை குழந்தைகளுக்காக தொடங்கின டோனாவூர் ஐக்கியம் என்னை மிகவும் கவர்ந்தது. என் வகுப்பு ஆசிரியர் அன்போடும் தமிழ் மொழியை கற்று தந்தனர். நான் இப்போ தமிழ் மொழியில் பைபிள் படிக்க தொடங்கியிருக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டு கோடைக்கால தமிழ் வகுப்பு எனக்கு தமிழ் மொழி மீதுள்ள ஆர்வத்தை அதிகரிக்கிறது. இதற்கு உதவின தேவனுக்கும் எல்லா ஆசிரியர்களுக்கும் நன்றி சொல்லி என் சாட்சியை முடிக்கிறேன். ஆமேன். ரெண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டு கோடைக்கால தமிழ் வகுப்பின் நிறைவு விழாவை காண கிருபை செய்த தேவாதி தேவனுக்கு முதற்கண் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். நான் 7ஆம் வகுப்பு ஆசிரியராக செயல்பட்டேன். 7ஆம் வகுப்பில் 5 மாணவ மாணவிகள் சிறப்பாக கலந்து கொண்டு தமிழ் மொழியை சிறப்பாக கற்றுக்கொண்டார்கள். இந்த ஆண்டு பிள்ளைகளுக்கு உச்சரிப்பு பயிற்சி கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன 7 வார்த்தைகளும் குறிப்பாக வேதாகமத்தில் 7 என்ற எண்ணின் சிறப்பு வார்த்தைகளும் வாழ்க்கை வரலாறாக படிக்க வேண்டும் என்கிற நிலைமையில் கிளாடிஸ் கிரகாம்ஸ்டெயின்ஸ், இரத்த சாட்சியாக மரித்த தேவசகாயம் பிள்ளை, ஏமி கார்மைக்கேல் அம்மையார் போன்றவருடைய வாழ்க்கை வரலாற்றையும் இணைத்து தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்கப்பட்டது. கற்றுக்கொண்ட அன்பு பிள்ளைகளை மனதார வாழ்த்துகின்றேன். இன்றைய தினத்தில் இந்த நிறைவு விழா நிகழ்ச்சியில் அருமையான பிள்ளைகள் தாய்மொழியாம் தமிழ் மொழி மெல்ல மெல்ல சாகும், இல்லை இல்லை மெல்ல மெல்ல வாடும் என்று சொல்லக்கூடிய பட்டிமன்றத்தை நடத்த ஆயத்தப்பட்டு இருக்கிறார்கள். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று தமிழை சிறப்புமிக்க உணர்த்தியவர் பாரதிதாசன் அவர்கள். தமிழ்நாட்டில் பேருந்து நடத்துனர் ஒருவர் பயணிகளிடம் தூய தமிழில் ஐயா அமருங்கள், அனைவரும் பயணச்சீட்டு வாங்கி விட்டீர்களா என்று பேசுவதை வழக்கமாக கொண்டிருந்தாராம். அவர் அப்படி பேசுவதை கேட்டு பயணிகள் விழுந்து விழுந்து சிரித்தார்களாம். தமிழ்நாட்டில் தமிழில் பேசினால் சிரிக்கிறார்கள் என்பது எவ்வளவு வேதனைக்குரிய ஒரு செய்தி. இதே பிரான்ஸ் நாட்டில் பிரெஞ்சில் பேசினாலும், வடமாநிலம் ஒன்றில் ஹிந்தியில் பேசினாலும், பஹ்ரைனில் அரபியில் பேசினாலும், ஆங்கிலம் கலவாமல் பேசினால் யாரும் சிரிப்பதாக தெரியவில்லை. ஆகவே இதை உணர்த்தும் வகையில் அன்புக்குரிய பிள்ளைகள் தொடர்ந்து தமிழ் மொழி மெல்ல மெல்ல வாழும், இல்லை இல்லை மெல்ல மெல்ல சாகும் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே சிறப்பு பட்டிமன்றத்தை நடத்த அன்பாய் அழைக்கிறேன். நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு கேட்டு தமிழ் மொழி வெளிநாடுகளிலும் வாழ வளர முயற்சி செய்வோம். கர்த்தர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கோடை கால தமிழ் வகுப்பின் இறுதி நாள் நிகழ்ச்சியில்
கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் வகுப்பு 7 ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினத்தில் உங்கள் மத்தியிலே தமிழ் மொழி மெல்ல மெல்ல வாழும் மற்றும் தமிழ் மொழி மெல்ல மெல்ல சாகும் என்று சொல்லக்கூடிய மிக அற்புதமான தலைப்பில் ஒரு சிறு பட்டிமன்றத்தை நடத்தலாம் என ஆசிக்கின்றோம். இந்த நல்ல வாய்ப்பினை எங்களுக்கு உருவாக்கி தந்த தேவனுக்கும் திருச்சபையின் போதகருக்கும் குறிப்பாக எங்களுடைய கோடை கால தமிழ் வகுப்பின் ஆசிரியர் ஒவ்வொருவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்தியாவில் தோன்றிய மிக தொன்மையான மொழி தமிழ் மொழி. தமிழ் மொழி மிக பழமையான மொழிகளில் ஒன்றுதான் தமிழ் மொழி. தமிழ் மொழி இந்த தமிழ் மொழி மெல்ல மெல்ல வாழும் என்று பேசும்படியாக 2 பேர் வருகை தந்திருக்கிறார்கள். செல்வி அஸ்னா மற்றும் செல்வி ஆனி அவர்கள். இவர்கள் நமக்கு மிகவும் அறிமுகமானவர்கள். தமிழ்நாட்டிலிருந்து இந்த பட்டிமன்றத்தை நடத்தும்படியாக தமிழ் மொழி வாழும் என்று ஆணித்தரமாக பேசும்படியாக வந்திருக்கிறார்கள். அவர்களை கரம் தட்டி வரவேற்போமா? இல்ல இல்ல, என்னத்தான் இருந்தாலும் தமிழ் மொழி மெல்ல மெல்ல சாகும் என்று மிக அழுத்தமாக இந்த அவ்வேளை பதிக்கும்படியாக 2 பேர், செல்வி ஷிஃபாலி மற்றும் செல்வன் ஷெல்டன், தமிழ்நாட்டிலிருந்து கடல் தாண்டி விமானத்தில் ஏறி பறந்து வந்திருக்கிறார்கள். அவர்களை கரம் தட்டி வரவேற்போமா? இப்போது தமிழ் மொழி மெல்ல மெல்ல சாகும் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே சிறந்த பேச்சாளராகிய செல்வி ஷிஃபாலி அவர்களை அழைக்கிறேன். இவர்களுக்கு தமிழ் மீது மிகுந்த பற்றுண்டு. இப்பெல்லாம் தமிழ் வழி கல்வி யாரும் படிப்பதில்லை, ஆங்கிலம் பேசுவதே நாகரிகம் என நினைக்கிறார்களே என்ற ஆதங்கம். அதனால் தான் என்னவோ வீட்டில் தமிழ் மட்டுமே பேசுகிறார்கள். சரி, இப்ப அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்போமா? வாங்கம்மா வாங்க. கோடைக்கால தமிழ் வகுப்பில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நடுவர் அவர்களே, எதிரணி நண்பர்களிடம் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். அப்பப்பா, நான் தப்பிச்சேன். அவங்க கிட்ட தானே, கேளுங்க கேளுங்க. ஆங்கிலம் கலவாமல் தமிழ் மொழியை உங்களால் ஒரு நிமிடம் பேச முடியுமா? முடியாதுல்ல. அப்புறம் எப்படி தமிழ் மொழி வாழும் என்று சொல்லுவீங்க? தமிழ் மொழி மெல்ல மெல்ல சாகத்தானே செய்கிறது. மகாகவி பாரதியார் சொன்ன ஒரு வார்த்தை மெல்ல தமிழ் இனி சாகும் என்று சொல்லி குறிப்பிட்டார். அப்படியே என்று செத்து கொண்டு இருக்கிறது. பாசமுள்ள நடுவர் அவர்களே, சொல்லுங்க சொல்லுங்க. தமிழ் எங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று முதலில் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். பாட புத்தகங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அதன் பிற்பாடு அது மறைந்து விடுகிறது. மொழி பாடமாக கூட தமிழை மாணவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்படியே தேர்ந்தெடுத்தாலும் ஆகட்டும், மறைந்து விடுகிறது. மொழி பாடமாக கூட தமிழை மாணவர்கள் தேர்ந்தெடுப்பதில் விருப்பம் குறைந்து வருகிறது. அப்படியே போனால் போகட்டும், தமிழையும் படிப்போம் என்று தேர்ந்தெடுத்தாலும் மதிப்பெண்களுக்காக மட்டுமே தேர்ந்தெடுத்துவிட்டு தேர்வு எழுதின மறுநாளே மாணவர்கள் இதை மறந்து விடுகிறார்கள். இதனால மெல்ல மெல்ல தமிழ் சாகும் என்று சொல்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்னும் ஒரு கருத்தை பதிவு செய்கிறேன். தமிழ்நாட்டின் எல்லையை தாண்டியதும் தமிழ் தன் முக்கியத்துவத்தை இழந்து விடுகிறது. வணிக மையமாகிவிட்ட இன்றைய உலகத்தில் ஆங்கிலம் போன்ற வணிக ரீதியான மொழிகள் முன் தமிழ் போன்ற கவித்துவமான மொழிகள் பின்தள்ளப்பட்டு வருகின்றன. இதன் மூலமாக தமிழ் மொழி மெல்ல மெல்ல செத்து கொண்டு இருக்கிறது. இன்று திரைப்படங்களிலும் தொலைக்காட்சிகளில் அனைத்திலும் தமிழ் மொழி வாழ்கிறதாம் என்று பார்த்தீங்களானா சாகிறதே என்று சொல்லி முடியும். ஒருவருக்கு கூட லகரத்தை நன்றாக உச்சரிக்க தெரியவில்லை. ஆகவே தமிழ் மொழி மேலும் மேலும் சாகிறது என்று நல்ல தீர்ப்பு சொல்ல அன்பாய் கேட்டு என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. தமிழ் மொழி எப்படியெல்லாம் சாகிறது என்பதே அன்றைய பாரதி முதல் இந்திய திரைப்படம் அதிக வருத்தத்தோடு எடுத்து உரைத்தார். இப்போது இவர்கள் கூற்றை மறுக்கும் வண்ணம் அடுத்தவர் வருகிறார். இவர்களுக்கு தமிழ் மீது மிகுந்த அன்புண்டு. தமிழ் உச்சரிப்பை மிகவும் நேசிப்பவர். வாங்க செல்வி அஸ்னா, உங்க கருத்துக்களை பதிவிடுங்கள். பாசத்துக்குரிய நடுவர் அவர்களே, என் அணி தோழியே, எதிரணி நண்பர்களே, அன்புக்குரிய திருச்சபையாரே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம்.
எதிரணி தோழி சொன்னார்கள், மெல்ல தமிழ் இனி சாகும் என்று பாரதியார் சொன்னதாக குறிப்பிட்டார்கள். ஒரு வரியை மட்டும் படித்துவிட்டு வந்து சொல்லக்கூடாது, படிப்பதை முழுவதுமாக படிக்க வேண்டும் என்பதற்கு இதுதான் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. மெல்ல தமிழினி சாகும் என்ற வரிகள் இடம்பெற்ற பாடலை பாரதியார் பாடியதற்கு குறிப்பிட்ட ஒரு நிகழ்ச்சிதான் காரணம். 20ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் கல்கத்தாவிலிருந்து வந்த மாடர்ன் ரிவ்யூ என்னும் இதழில் எல்லா பாடங்களையும் தமிழ் மொழியில் படிக்க முடியும் என்று ஒருவர் எழுதினார். இதற்கு வரலாற்று பேராசிரியர் நீலகண்டன் மறுப்பு எழுதினார். தமிழுக்கு அந்த வலிமை இல்லை என்றால் இதை விமர்சித்து பாரதி ஒரு கட்டுரை எழுதினார். பாரதி தமிழ் தொகுப்பில் இக்கட்டுரை உள்ளது. இன்று அந்த சூழல் மாறிவிட்டது. மெல்ல மட்டுமல்ல, எப்பொழுதுமே தமிழ் சாகாது நடுவர் அவர்களே. அந்த பாடல் வரிகள் இவைகள்தான். மெல்ல தமிழ் இனி சாகும், மேற்கு மொழிகள் உலகில் ஓங்கும் என்று மடையர்கள் அறிவற்றவர்கள் கூறி திரிவர். இந்த பெரும் பழி தீரும் தமிழ் அன்னை என்றும் கோலோச்சி இருப்பாள் என்று பாரதியாரின் கருத்து. நடுவர் அவர்களே, எதிரணி தோழி சொன்னார்கள், தமிழ் மொழியில் லகரம் ழகரம் போன்றவை பேச தெரியாமல் செத்து கொண்டிருக்கிறது என்று. இந்த ஆண்டு கோடைகால தமிழ் வகுப்புல லகரம் ழகரம் போன்ற உச்சரிப்பு பயிற்சி மிக தெளிவாக சொல்லப்பட்டு தமிழ் மொழி வாழ்வதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. எதிரணி தோழி படிக்கவில்லையோ? படிக்கலையாமா? தமிழ் மொழி இலங்கை, பர்மா, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா மற்றும் தென் ஆப்பிரிக்கா, மொரீஷியஸ் போன்ற நாடுகளில் பேசப்படுவது மெல்ல மெல்ல வாழும் என்பதற்கு மிகப்பெரிய சான்று. நடுவர் அவர்களே, இந்தியாவுக்கு வெளியே ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட்ட ஒரே மொழி எது தெரியுமா? எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும்னா சொல்லுங்க. இது கூடவா தெரியாது? எப்படிதான் தீர்ப்பு சொல்ல போகிறீர்களோ? அதுதான் நமது தாய்மொழியாம் தமிழ். அப்படியா? அச்சுக்கூடத்திலே முதலில் அச்சரிய மொழி எதுவென்றால் நமது தாய்மொழியாம் தமிழ். இத்தனை சிறப்பு கொண்ட நமது தாய்மொழியாம் தமிழ் அன்றிலிருந்து இன்று வரை படிப்படியாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே தமிழ் மொழி மெல்ல மெல்ல இன்னும் வாழும் வளரும் என்று சொல்லி நல்ல தீர்ப்பை சொல்லும்படியாக கேட்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அச்சுக்கூடத்தில் ஏறிய முதல் மொழி நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி. இந்தியாவுக்கு வெளியே ஆட்சி மொழியாய் அறிவிக்கப்பட்ட ஒரே மொழி நம் தாய்மொழி தமிழ் மொழி தான். மேலும் பாரதியார் ஏன் தமிழினு சாகும் என்ன கூறினார் என்பதற்கு தக்க எடுத்துக்காட்டாக கூறி தமிழ் மொழி வாழவே வாழும் என்று கூறினார். இப்போது நீங்க என்னத்தான் சொன்னாலும் இன்றைய நாகரிகம் உலகில் தமிழ் மெல்ல மெல்ல செத்து கொண்டிருக்கிறது என்பதை வலுவாக கூற வருகிறான் செல்வன் ஷெல்டன். நடுநிலை தவறாமல் தீர்ப்பு வழங்க காத்திருக்கும் நடுவர் அவர்களே, என் அணி தோழியே, தோல்வி முகத்தோடு அமர்ந்திருக்கும் என் எதிரணி நண்பர்களே, நல்லதொரு கோடைக்கால தமிழ் வகுப்புக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்த நல்ல முடிவுக்கு காத்திருக்கும் சபை இறை மக்கள் அனைவருக்கும் என் அன்பின் பணிவான வணக்கம். நான் இங்கு தமிழ் மொழி மெல்ல மெல்ல சாகும் என்று சொல்லக்கூடிய தலைப்பிற்கு வலு சேர்க்க ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். நாம் இன்றைக்கு எத்தனை பேர் தூய தமிழில் நம்முடைய வார்த்தைகளை நாம் பேசுகின்றோம்? ஒரு வரி பேச வேண்டும் என்று சொன்னால் அதில் 80% ஆங்கிலத்தை இணைத்து பேசுகின்றோம். அம்மா, நான் காலையில் எழுந்து பேருந்தில் பயணித்து பள்ளிக்கூடம் சென்று ஆசிரியர் சொல்வதை கேட்டு பாடங்களை படித்து உணவு அருந்தி சிறப்பாக மறுபடியும் பேருந்தில் ஏறி நம்முடைய வீட்டுக்கு நான் திரும்பி வருவேன். நான் போய்விட்டு வருகிறேன் அம்மா. இப்படியா நம்ம இப்போ பேசுகிறோம்? மாம், நான் மார்னிங் எந்திரிச்சு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி ஸ்கூலுக்கு போய் டீச்சர் சொல்வதை கேட்டு லெசன்ஸை படித்து ஃபுட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் சூப்பராக நம்முடைய வீட்டுக்கு நான் திரும்பி வருவேன். நான் போயிட்டு வருகிறேன் மாம். இப்படி தான் பேசுகிறோம் நடுவர் அவர்களே. இப்படியா பேசுகிறோம்? நாம் அன்றாட பேசுகின்ற பேசிலிருந்தே தமிழ் மொழி மெல்ல மெல்ல சாகும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்று தூய தமிழில் பேசினால் புரிந்து கொள்ள முடிய மாட்டேங்குது நடுவர் அவர்களே. அப்படியா? என்ன பண்ணக்கு? பிள்ளைகள் ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கும் ஆர்வம் காட்டும் பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் தங்கள் இல்லங்களில் தமிழ் மொழியோடு பிள்ளைகளோடு இணைந்து பேசுகின்றீர்கள்?
ஆங்கிலம் பேசினால் கௌரவம் கௌரவம், தமிழ் மொழியில் பேசினாலோ அவமானம் அவமானம் என்று நினைக்கிற இந்த காலகட்டத்தில் தமிழ் மொழி மெல்ல மெல்ல சாகும் என்ற நல்ல தீர்ப்பை வழங்க அன்பாய் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களால் ஆங்கிலம் கலவாத நல்ல தமிழில் பேச முடியுமா? உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் பேச முக்கியத்துவம் கொடுக்க முடியுமா என்ற கேள்விகளுக்கு பதிலடி கொடுக்க வருகிறாள் தமிழ் வாழும் என்ற அணியின் அடுத்த பேச்சாளர் செல்வி ஆனி. வந்தாலும் செந்தமிழே, வந்தவரும் பேசிட தூண்டும் தென்மொழியே, தரணியெங்கும் வாழ்பவளே, அழித்திடும் சதியில் முளைத்திடும் செம்மொழியே, வானமுள்ளவரை வாழும் தமிழ்மொழி என்று தமிழ் மொழியை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். தமிழ் மொழி சாகும் என்று கூறி அமர்ந்திருக்கும் ஷெல்டன் அவர்களே, நான் ஒரு கேள்வி கேட்க ஆசிக்கின்றேன். நம்முடைய மூதாதையர்கள் சங்கம் வைத்து தமிழை வளர்த்தார்கள். நாமும் இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒரு அரபு நாட்டில் தமிழ் திருச்சபையில் கோடைக்கால தமிழ் வகுப்பின் மூலமாக தமிழ் மொழியை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். தமிழ் மொழி மேலும் மேலும் சாகாமல் வளர வேண்டும் என்பதற்கு இதைவிட வேறு எடுத்துக்காட்ட வேண்டுமா? தமிழ் மொழி தோன்றி குறைந்தது 10,000 ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்பது மொழி ஆய்வாளர்களின் கருத்து. நமது நாட்டிற்கு செந்தமிழ் நாடு என்று பெயர் வைத்தவர் சுப்பிரமணிய பாரதியார். இதில் நாட்டிற்கு அடைமொழியாக நமது மொழியும் மொழிக்கு அடைமொழியாக செம்மையும் அமைந்திருப்பது மிகவும் வியப்புக்குரியதாகும். நடுவர் அவர்களே, ஆச்சரியப்படுத்தும் இன்னொரு விஷயம் என்னவென்றால், பேச்சு வழக்கில் எவ்வளவோ தமிழ் மொழி மருவி கொச்சைப்படுத்தப்பட்டு பல இடங்களில் பலவாறு பேசப்பட்டு வந்தாலும் எழுதுவதற்கு எல்லாரும் செந்தமிழ் என்ற தரத்தை பயன்படுத்துவதுதான் இதனுடைய சிறப்பு. தாய்க்கீடான தமிழே, அகிலம் ஆண்ட உன்னை ஆரியப்படை அழிக்க நினைக்குதாம், அறியாதவளா நீ? இலக்கிய நயம் கொண்ட உனக்கு இறந்த மொழியும் அது விட்ட எச்சமும் சமமாகுமா? பிச்சை பாத்திரத்தில் இருப்பது போல பல கலந்த பந்தி, பாவகை கொண்ட பவித்ரவதி உன்னுடன் பகை கொண்டு சான்றோர் பல தந்தவளுக்கு சாலை பலகையில் கூட இடம் மறுப்பதா? இனியும் நீ அதை பொறுப்பதா? இன்று உன் நிலை கண்டு அந்த வந்தேரியின் நாள் முடிக்க வாளேந்த துணிந்தேன், வள்ளுவனை தந்து என் வாயடைக்க செய்தாய், ஒரு நாள் நிச்சயம் வெல்வேன், அன்று முழங்கும் தமிழே தாயே நீயே வாழ்க. நடுவர் அவர்களே, என் அணிக்கு வலு சேர்க்க மேலும் 3 குறிப்புகளை கூறி நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆ என்ற உயிரெழுத்தும் இம் என்ற மெய் எழுத்தும் மா என்ற உயிர்மெய் எழுத்தும் சேர்ந்து உணர்வு பூர்வமாக அழைக்கும் மொழிதான் தமிழ் மொழி. நமது நாட்டை தமிழ்நாடு என்று அழைப்பதும் தமிழின் சிறப்பு. தமிழிலேயே பெயர்கள் இடம்பெறுகிறது. எடுத்துக்காட்டாக தமிழரசன், தமிழரசி, தமிழ் அழகி, தமிழ் மன்னன். இது வேறு எந்த மொழியிலும் பார்க்க முடியாது. ஆகவே தமிழ் சாகாது நடுவர் அவர்களே, மேலும் மேலும் வளரதான் செய்யும் என்று நல்ல தீர்ப்பை சொல்ல கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. மிக சிறப்பாக 2 அணியினரும் தமிழ் மொழி மெல்ல மெல்ல வாழும் மற்றும் தமிழ் மொழி மெல்ல மெல்ல சாகும் என்று சொல்லி தங்களுடைய கருத்துக்களை இந்த அவ்வேளை பதிவு செய்திருக்கிறார்கள். நல்லதொரு தீர்ப்பு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நடுவராகிய நான் காணப்படுகின்றேன். இந்தியாவில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட முதல் மொழி நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி. இதன் மூலமாக இதனுடைய சிறப்பை நாம் அறிந்து கொள்ளலாம். 2004ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 6ஆம் தேதி இந்திய அரசு இந்த செய்தியை வெளியிட்டது. முன்னதாக இந்தியாவில் சமஸ்கிருதம் செம்மொழியாக கருதப்பட்டு வந்தாலும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட முதல் செம்மொழி நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி தான். உலகில் பல மொழிகள் தோன்றி மறைந்து எழுந்தன என மொழியியல் அறிஞர்கள் கருத்துரைத்துள்ளனர். செம்மொழி என்று அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் குறைந்தது 1000 முதல் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மொழியாக இருக்க வேண்டும் என்பதே குறிப்பிடத்தக்கது. கால மாற்றத்திற்கு ஏற்ப புத்தம் புது மொழிகளும் தோன்றி வளர்ந்து வருகின்றன. ஆகவே தாய்மொழியாம் தமிழ் மொழி மெல்ல மெல்ல சாகாது, மென்மேலும் வளரும் என்ற தீர்ப்பு கூறி, பிள்ளைகளே,
தமிழ் மொழியை மென்மேலும் கற்றுக்கொள்ளுங்கள். தமிழ் மொழி மூலமாக திருமுறையை படிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். மறுபடியும் கர்த்தர் கிருபை செய்தால் வருகின்ற ஆண்டு கோடை கால தமிழ் வகுப்பிலே கலந்து கொண்டு தமிழ் மொழிக்கு ஆக்கமும் ஊக்கமும் சேர்ப்போம் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி கூற நமது பஹரைன் கிறிஸ்தவ திருச்சபையின் சபை செயலர் திரு பாஸ்கர் கென்னடி அவர்கள் வருகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்தில் உங்கள் யாவருக்கும் நமது இந்திய திருநாட்டின் சுதந்திர நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றை உலகு. உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. அதுபோல எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. ஆகையால் நம் யாவரையும் படைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிற நம் தேவாதி தேவனுக்கு முதற்கண் என் நன்றியையும் துதி சோஸ்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். மேலும் கோடைக்கால தமிழ் வகுப்புகள் சிறப்பாக நடைபெற கிருபை பாராட்டின நமது ஆண்டவருக்கு மீண்டும் மீண்டும் நன்றியினை ஏறெடுக்கிறேன். கோடைக்கால தமிழ் வகுப்புகளை முன்னின்று தலைமையேற்று நடத்தின நம் சபை போதகர் மறை திரு KS சுஜில் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கோடைக்கால தமிழ் வகுப்புகளுக்கு செயற்குழு திருமதி ஃபரினா நளினிசாம் அவர்களை பொறுப்பாளராக நியமித்த போது அவர்கள் மனமுவந்து பொறுப்பை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பணிகளை இன்முகத்தோடு அனைத்து ஆசிரியர்களோடும் இணைந்து சிறப்பாக செயல்படுத்தினார்கள். திருமதி ஃபரினா நளினிசாம் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பது என்பது பள்ளிக்கூட ஆசிரியர்களுக்கும் கூட எளிதான காரியம் அல்ல. ஆனால் குடும்ப தலைவியாக, தாதியராக அல்லது மற்ற பணியில் இருப்பவர்களுக்கு இங்கு வந்து ஆசிரியர்களாக ஊழியம் செய்வது என்பது மிகவும் கடினமான சவாலான காரியமாகும். நம் திருச்சபையின் சகோதரிகள் பிள்ளைகளோடு பிள்ளைகளாக அமர்ந்து தமிழ் எழுத்துக்களை, வார்த்தைகளை சொல்ல, எழுத, உச்சரிக்க என சொல்லிக் கொடுப்பதை காணும்போது தமிழ் மொழி ஆசிரியர்கள் கூட இவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் சொல்லிக் கொடுப்பார்களோ என்ற சந்தேகமே ஏற்படும். சிறப்பாக தமிழ் கற்றுக் கொடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களது பிள்ளைகளை தாய்மொழியாம் தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையால் கோடைக்கால தமிழ் வகுப்புகளில் பங்கு கொள்ளும்படியாய் பிள்ளைகளை உற்சாகமாய் அனுப்பி தந்த பெற்றோர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெற்றோர்களுக்கு எனது தாழ்மையான ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். முடிந்த வரையில் நீங்கள் வீட்டில் இருக்கின்ற சமயங்களில் பிள்ளைகளுடன் பேசும்போது தமிழிலேயே பேசுங்கள். அப்பொழுதுதான் பிள்ளைகளும் நல்ல முறையில் தமிழில் பேசத் தொடங்குவார்கள். அது அவர்கள் தொடர்ந்து தாயகம் செல்கின்ற நாட்களில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கோடைக்கால தமிழ் வகுப்புகள் நடத்த வேண்டும் என தீர்மானித்த நாள் முதல் கொண்டு தங்களுடைய முழு ஆதரவையும் அனைத்து ஒத்துழைப்புகளையும் வழங்கி கொண்டிருக்கிற உடன் செயற்குழு அங்கத்தினர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய தினத்திலும் ஒலி அமைப்புகளை திறன்பட செய்து கொண்டிருக்கும் அனைத்து தொழில்நுட்ப சகோதரர்களுக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அனைத்து நிகழ்வுகளும் சிறப்பாக நடைபெற ஜெபித்த மற்றும் தங்கள் பங்களிப்பை நல்கிய அனைவருக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக நிறைவாக கோடைக்கால தமிழ் வகுப்புகளில் பங்கு கொண்டு தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் என உற்சாகமாய் வருகை புரிந்த அனைத்து பிள்ளை செல்வங்களுக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பிள்ளைகளாகிய நீங்கள் கூறிய வசனங்கள், நாடகம், ஆடல், பாடல், பட்டிமன்றம் என அனைத்தையும் மிக சிறப்பாக நடத்தி காட்டினீர்கள். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பிள்ளைகளுக்கும் எனது தாழ்மையான ஒரு வேண்டுகோள், முடிந்த வரையில் நீங்களும் வீட்டில் இருக்கின்ற சமயங்களில் பெற்றோர்களுடன் பேசும்போது தமிழிலேயே பேசுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் நல்ல முறையில் தமிழில் தொடர்ந்து பேச முடியும். இந்நேரம் வரை நிறைவு நாள் நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டு சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நன்றியுரையினரை நிறைவு செய்கிறேன். வணக்கம். அனைவரும் எழுந்து நிற்போம். ஜெபத்தோடு இறையாசியோடு நாம் செல்லப் போகிறோம். உணவு ஆயத்தமாக இருக்கிறது. மறுபடியும் நீங்கள் உணவுக்கு நாங்கள் செல்லலாம். பெற்றோருக்கு ஒரு அறிவுரை, பிள்ளைகள் கோடைக்கால தமிழ் வகுப்பில் கலந்து கொள்ள பிள்ளைகள் இந்த ஜெபத்தை பிற்பாடு இந்த
மேடையில் ஒரு சிறிய குழு புகைப்படம் எடுக்கப்பட வேண்டும். ஆகவே பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி நீங்கள் குழு புகைப்படம் எடுத்த பிற்பாடு நீங்கள் உணவுக்கு அழைத்து செல்ல அன்போடு கூட கேட்கிறேன். ஜெபிப்போம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மகிழ்ச்சி நிறைந்த அருமையான இந்த மாலை பொழுதற்காக இறை நாமத்தை போற்றுகின்றோம். கர்த்தருடைய நாமத்தின்படியாக கடந்த மாதம் 14ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட கோடைக்கால தமிழ் வகுப்பு மிக சிறப்பாக ஒவ்வொரு நாட்களும் நடத்தப்படவும், அருமையான பிள்ளைகளுக்கு தாய்மொழியாம் தமிழை மிக சிறப்பாக கற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பினை நிறைவாம் தந்தீர். இந்த ஒரு மாத காலமாக தமிழ் மொழியை கற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். தாய்மொழியாம் தமிழை கற்றுக்கொள்கிற அனுபவத்தை நிறைவாம் தந்தீர். ஆண்டுடைய வார்த்தைகளையும் நிறைவாம் கற்றுக் கொடுத்தும் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பினை நிறைவாம் தந்திருக்கிறேன். தொடர்ந்து அன்புக்குரிய பிள்ளைகள் இந்த மொழியிலே படித்து இறை நாமத்தை மகிமைக்க வாழுகிற அனுபவங்களை நிறைவாம் தந்து கதை பலப்படுத்துவீராக. பிள்ளைகளை அனுப்பின அருமையான பெற்றோர்களுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். இல்லங்களில் தொடர்ந்து அருமையான பிள்ளைகளுக்கும் தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்கின்ற பொழுதும் திருமுறை படிக்க சொல்கிற அனுபவத்திலே ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் பெற்றோர் பிள்ளைகளாக மகிழ்ந்து இறை நாமத்தை நன்றி சொல்லி கிருபை தாரும். சிறப்பாக இவளை முன் நடத்த அருமையான ஆசிரியர் பெருமளுக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருக்கா நன்றி சொல்கிறோம் ஐயா. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இந்த சமூகத்தில் கூடி வந்து பிள்ளைகளுக்கும் தாய்மொழியும் தமிழை கற்றுக் கொடுத்து இறை வார்த்தையுடைய நல்ல பழக்க வழக்கத்தையும் நல்ல ஒழுக்கங்களையும் கற்றுக் கொடுக்க வாய்ப்பு நிறைவாம் தந்தீரே. ஒவ்வொரு ஆண்டவரே அர்ப்பணத்தோடு செயல்பட்ட அன்புக்காம ஸ்தோத்திரம். அவருடைய ஒவ்வொரு வாழ்வையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இக்காரணக்கூடிய பகரம் தமிழ் கிறிஸ்தவம் திருச்சபைக்காம் திருச்சபையுடைய செயற்குழுக்கம் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்வுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு நாட்களும் ஆண்டுடைய கிருபையை நிறைவாம் தந்து பலப்படுத்த அன்புக்கு ஸ்தோத்திரம். இதற்காக உதவி புரிந்த தெற்கிழமை சகோதரர்களுக்காக ஆண்டவரை இசைக்குரிமையிட்ட சகோதரனுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். இறைவனுடைய திருக்கரங்களே சமர்ப்பிக்கிறோம். நிறைவாக்கி ஆஸ்வதிப்பீராக. பல நிலைமைகளிலே ஆண்டவரையும் இந்த திருப்பணிக்கம் கொடுத்து உழைத்து ஜெபித்த ஒவ்வொரு மக்களையும் இறைவனுடைய கரங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். இன்றைக்கும் படைத்த காணிக்கையில் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. எங்கள் கலைக்கு போக்கும் வண்ணமாக உணவு ஆயத்தப்படுத்தப்படுகிற உணவை உட்கொண்டு ஆண்டு நன்றி சொல்லி கிருபை நிறைவாம் தந்து கதை பலப்படுத்தி இன்னும் நாங்கள் இறைப்பணி வழியாக இறை நாமத்தை நன்றி சொல்லி ஆண்டவரை தாய்மொழியம் தமிழை வளர்க்கும்படியாகவும் எங்கள் வாழ்க்கையிலே இந்த தாய்மொழியம் தமிழை இன்னும் சிறப்பாக கற்றுக்கொண்டு சிறந்த பிள்ளைகளாக வாழ்ந்து இறை நாமத்தும் நன்றி சொல்ல என் ஆண்டவர் கிருபை தந்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தாழ்த்தியருடைய அர்ப்பணம் செய்கிறோம். ஒரு விசை கூட இன்றைக்கு சிறப்பு நிகழ்வை நடத்தின அத்தனை பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகளையும் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்காகவும் அன்பு பெற்றோருக்காகவும் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். கத்தம் தருகின்ற நிறைவோடு சிறப்போடும் இறை நாமத்தை மகிமைப்படுத்த என் ஆண்டு கிருபை தருவீராக. எங்களுக்கு குறைவுகள் உண்டு, எல்லா குறைவை நிறைவாக்கி நன்மையில முடிசூட்டி கத்தர் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சிறுவர்களையும் நிறைவோடு அரவணைத்து ஆஸ்வதிக்கிற கிறிஸ்து இயேசு நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாம் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேகம் வழி நடத்துதலும் நம்மளோடும் கோடைக்கால தமிழ் புண்டிய கலந்து கொண்ட பிள்ளைகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், அனைத்து இறைமக்கள் வாழ்வோடும் இன்றும் என்றும் இனிவரும் சதா காலங்களிலும் நிறைவாயும் தங்கியிருப்பதாக. ஆமேன். நன்றி. தொடர்ந்து உணவுக்கு செல்ல உணவு செல்லலாம். பிள்ளைகளை நீங்கள் புகைப்படத்தை முன்னே அனுப்ப கேட்கிறேன். நன்றி.